போர் வீரன் சமரன் சீரீஸை கேட்க விரும்பும் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கொள்ளவும். அத்தியாயம் 1816. குளத்தின் மேல் பலத்த காற்று வீசியது. அப்போது இரு பிரிவினரும் கடுமையாக போராடி கொண்டிருந்தார்கள். அந்த போரின் சத்தத்தால் வானத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டு சுற்றியுள்ள காடெல்லாம் அசைந்தது. அந்த நேரத்தில் துரியனின் உடலிலிருந்து வெளிப்பட்ட சக்தி ஜீனாவை நோக்கி வேகமாக முன்னேறி அவளை வெகு தூரம் பின்வாங்க செய்தது. பிறகு துரியன் சுற்றி பார்த்து அந்த சிவப்பு கலசத்தை நோக்கி, ஜீனா, பாவம், உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னோட ஒரே நம்பிக்கை அந்த பையன் சமரன் தானே எனக்கு தெரியும். ஆனா அவனால மட்டும் ஒரு தெய்வீக தாந்திரிகனையும் பரமஜீவ ஆரம்ப நிலை மிருகத்தையும் தோற்கடிக்க முடியும்னு நீ உண்மையிலேயே நம்புறியா? அவன் இன்னும் வெளியே வராததால மிஸ்கினும் அந்த 3 தலை நாகமும் அவனை நேரம் கொன்றுப்பாங்கன்னு தெளிவா தெரியுது. அதனால என்னோட பேச்ச கேளு. அமைதியா உன்னோட வீரர்களை கூட்டிட்டு உடனே இங்கிருந்து போயிரு. இல்லைன்னா நீ எடுத்த இந்த முடிவை பத்தி வருத்தப்படக்கூட உனக்கு நேரம் கிடைக்காது என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் சத்தமாக சிரித்தான். அதை பார்த்து அவனது ஆட்களும் சேர்ந்து சிரித்தனர். அந்த நேரத்தில் திஷான், ஹஷார் மற்றும் பிற பிரிவின் போர் வீரர்களும் அங்கிருந்து நகரவில்லை. ஏனெனில் அவர்கள் இந்த போரின் முடிவை பார்க்கவே விரும்பினர். அவர்கள் நினைத்ததெல்லாம் ஜெயசமரன் உயிருடன் வெளியே வர முடியாது என்பதுதான். ஆனால் ஜீனா மற்றும் அவளது குழுவினரின் முகத்திலும் கவலை தெளிவாக தெரிந்தது. ஜெயசமரன் தோற்றுவிட்டால் சர்வஜீவி பழத்தை பெற முடியாதது மட்டுமல்ல, இங்கிருந்து உயிருடன் தப்பிப்பதும் கடினம் என்பதை அவர்கள் புரிந்திருந்தார்கள். அப்போது ஜீனா சிவப்பு கலசத்தை கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் கலசத்திற்குள் இருந்து ஒரு பழக்கமான குரல், துரியன், எங்க போரோட முடிவு என்னன்னு தெரியும் போது நீ ரொம்ப ஏமாந்து போயிருவ. ஒருவேளை கோபத்துல உனக்கு பைத்தியம் பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது என்று கேட்டதா. அந்த வார்த்தைகளுடன் கலசத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெடித்து அனைவரின் முன்பும் ஜெயசமரன் தோன்றினார். வெளியே வந்த ஜெயசமரனை பார்த்தவுடன் போரின் சத்தம் ஒரு நொடியில் நின்றது. அதே நேரத்தில் ஜெயசமரன் வெளியில் வந்ததும் துரியன் மற்றும் அங்கிருந்தவர்களின் முகத்தில் இருந்த புன்னகை மெதுவாக மறைந்து போனது. அப்போது திஷான் மற்றும் பிற பிரிவினர்களின் கண்களில் ஆச்சரியம் தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் கலசத்திற்குள் இருந்த 3 பேரில் மிகவும் பலவீனமாக கருதப்பட்ட ஜெயசமரன் தான் வெளியே வந்திருந்தான். அதன் பொருள் மற்ற இருவரையும் அவன் அழித்திருக்கலாம் என்று அவர்கள் அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது. அந்த நேரத்தில் ஜெயசமரன் காற்றில் அமைதியாக மிதந்து முகத்தில் லேசான புன்னகையுடன் அவர்களை பார்வையிட்டார். துரியன் உடனே பதற்றத்துடன் ஜெயசமரனை பார்த்து தன்னுடைய பயத்தை மறைக்க முயற்சித்து, சகோதரர் மிஸ்கின் இன்னும் ஏன் வெளியே வரல என்று கேட்டார். அதற்கு ஜெயசமரன் எளிதாக, உன் அண்ணா மிஸ்கினை நான் கொன்னுட்டேன் என்றார். இதை கேட்டவுடனே அங்கிருந்த அனைவரின் முகங்களில் இருந்த ஆச்சரியம் பயமாக மாறியது. அந்த நேரத்தில் திஷான், ஹஷார் மற்றும் மற்ற போர் வீரர்கள் எல்லோரும் உள்ளுக்குள் நிம்மதியாக மூச்சை விட்டனர். அதிக பேராசை காட்டாமல் இருந்தது சரியான முடிவு என்று அவர்கள் நினைத்தனர். ஏனெனில் 9ஆம் நிலை நிரஞ்சன் யோகிக்கு சமமான சக்தி கொண்ட இந்த இளைஞன் பரமஜீவ ஆரம்ப நிலை மிருகத்தையும் ஒரு தெய்வீக தாந்திரிகனையும் உண்மையாகவே வென்றிருந்தார். துரியனால் மட்டும் ஜெயசமரன் சொன்னதை உடனே நம்ப முடியவில்லை. அது ஒரு கெட்ட கனவு போல அவனுக்கு தோன்றியது. பயத்தில் அவன் சில நொடிகள் அமைதியாக நின்றான். பின்னர் பேச முயன்றாலும் அவன் கண்களில் இருந்த அச்சம் மறையவில்லை. அப்போது அவன் பின்னால் நின்றிருந்த வாயு குழுவின் வீரர்களுக்கும் வார்த்தைகள் வரவில்லை. சில நிமிடங்களுக்கு முன்பிருந்த சூழ்நிலை இப்போது முழுவதுமாக மாறியிருந்தது. ஆனால் ஆச்சரியம் துரியன் பக்கம் மட்டும் இல்லை. ஜீனாவும் அவள் தோழர்களும் கூட இதை நம்ப முடியாமல் இருந்தனர். ஜெயசமரன் ஒரு தெய்வீக தாந்திரிகனை கொன்றிருக்கிறான் என்பதே அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த சமயம் துரியன் நடுங்கும் குரலில், உனக்கு மிஸ்கின் யாருன்னு தெரியாது. அவரோட குரு அசுர வான்பிரிவோட மூத்தவர். அவர் எவ்வளவு ஆபத்தானவர்னு உனக்கு தெரியுமா? இத பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காமலே நீ மிஸ்கினை கொன்னுட்டியா என்று கத்தினா. இந்த நேரத்தில் துரியனின் வார்த்தைகள் கேட்டவுடன் ஜீனா மற்றும் அவள் தோழர்களின் முகங்கள் நிறம் மாறத் தொடங்கின. இதிலிருந்து அசுர வான்பிரிவின் அந்த மூத்தவரை பற்றி அவர்கள் அனைவரும் முன்பே கேட்டிருந்தார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் ஜெயசமரனின் முகத்தில் கவலை என்ற ஒன்றே இல்லை. ஏனெனில் தொண்டைமான் பிரிவின் பல வீரர்களை அவன் கொன்ற போது கூட அவன் எதுவும் சிந்திக்கவில்லை. அதனால் ஒரு குருவின் சீடனை கொல்வது அவனுக்கு பெரிய விஷயமாகவே தோன்றவில்லை. ஜெயசமரனின் எண்ணத்தில் அந்த மூத்தவர் தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களை விட ஆபத்தானவராக இருக்க மாட்டார் என்று நினைத்தார். அப்போது ஜீனா ஒரு தெளிவான குரலில், இங்க பாரு துரியன், அந்த மிஸ்கின் எங்களை தாக்குனான். அதுவும் இல்லாம அவன் சமரனோட உயிரையே எடுக்க பார்த்தான். சமரன் அந்த தாக்குதல்ல இருந்து அவனை தற்காத்துக்கிட்டான். இது அசுர கடல்ல ஒரு சாதாரண விஷயம்தான். அதனால இதை யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க என்றாள். ஆனால் துரியன் அவள் வார்த்தைகளை கேட்டு கோபமாக சிரித்தான். அசுர வான்பிரிவின் மூத்தவருக்கு இது தெரிந்ததும்
ஜெயசமரனின் நிலை எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பது Uploaded by Myths Tamil Stories. அவன் அதே சிரிப்புடன், இதுக்கு நீ என்ன நியாயம் வேணும்னாலும் சொல்லலாம். ஆனா இந்த விஷயம் மூத்த வரகனோட காதுல விழும்போது என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து பார்ப்போம் என்றான். அவன் பேச்சை கேட்ட ஜெயசமரன் சிரித்தபடியே கையை அசைத்து கலசத்திலிருந்து சிவப்பு ஒளியை வெளியே எடுத்தான். அந்த ஒளி அந்த முழு இடத்தையும் பிரகாசமாக்கியது. பின்னர் அவன் உறுதியான குரலில், துரியன், உன்னோட முடிவும் மிஸ்கினோட முடிவு மாதிரியே இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நான் 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீயும் உன்னோட ஆளுங்களை இங்கிருந்து வெளியே போயிடணும். அப்படி போகலன்னா உங்க யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன் என்றான். இதை சொல்லும் போது ஜெயசமரனின் கண்களில் இருந்த கொடூரம் அவன் சொல்வது வெறும் மிரட்டல் அல்ல என்பதை காட்டியது. அவனது அந்த குரூர பார்வையை பார்த்தவுடன் துரியனும் அவனது குழுவினரும் பதட்டத்துடன் பின்வாங்க தொடங்கினர். வெளியேறும் போது துரியன் மட்டும் கோபத்துடன், ஜீனா, இந்த விஷயம் உங்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்த போகுது. மிஸ்கினோட பெரிய அண்ணா ஏற்கனவே குணாவை கடுமையா காயப்படுத்தி இருக்காரு. இதனால 5 பிரிவுகளோட போட்டியில பைஜா பிரிவு மிகப்பெரிய பிரச்சனையில சிக்க போகுது. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜீனாவின் முகம் திடீரென்று நிறம் மாறியது. அவள் சிறிது கவலையுடன், என்ன குணா அண்ணா, ஆனா அவரு என்று தொடங்கினாள். ஆனால் அவளுக்கு சரியான வார்த்தைகள் கிடைக்கவில்லை. அவளது பயத்தை கண்டு துரியன் மிகவும் திருப்தியுடன் சிரித்தான். பிறகு அவன் தனது குழுவை கூட்டிக் கொண்டு வேகமாக அங்கிருந்து ஓடினான். ஜெயசமரன் அவர்கள் அங்கிருந்து மறைந்து போகும் வரை அமைதியாக அவர்களையே பார்த்தான். அப்போது அவனது முகத்தில் எந்த பயமும் இல்லை. ஆனால் உண்மையில் அவன் அவர்களை தாக்கவே விரும்பவில்லை. இப்போது அவன் துரியனை கொண்டிருந்தால் அந்த 2 சக்தி வாய்ந்த பிரிவுகளும் அவன் மீது திரும்பும். அப்போது அவனுக்கு பைஜா பிரிவும் உதவ முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான். மறுபுறம் அந்த இடத்தில் இருந்த மற்ற போர் வீரர்களும் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றனர். பின்னர் ஒருவருக்கொருவர் பார்வையை மாற்றிக்கொண்டு ஜெயசமரனை ஒரு பயத்துடன் பார்த்து மெதுவாக அங்கிருந்து வெளியேறினர். அதிலிருந்து இன்று நடந்த எல்லாவற்றையும் பார்த்த பிறகு ஜெயசமரனிடமிருந்து சர்வஜீவி பழத்தை பறிக்க யாருக்கும் துணிவு இல்லை என்பதும் தெளிவாக தெரிந்தது. அதைத் தொடர்ந்து சில நொடிகளிலேயே அந்த கூட்டம் அங்கிருந்து மறைந்தது. பிறகு சில நிமிடங்களில் திஷார் மற்றும் ஹஷார் கூட அங்கிருந்து சென்றனர். சில மணி நேரங்களுக்கு முன்பு பெரிய கலவரத்தில் இருந்த குளம் இப்போது அமைதியில் மூழ்கியது. அப்போது ஜெயசமரன் சிவப்பு கலசத்தை பிடித்தபடியே ஜீனாவிடம் வந்தான். ஜெயசமரன் நெருங்குவதை பார்த்து ஜீனா மெதுவாக பெருமூச்சு விட்டாள். சில நாட்களுக்கு முன்பு பயனற்றவன் என்று நினைத்த இளைஞன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் என்று அவள் ஒருபோதும் கற்பனை செய்யவில்லை. அப்போது ஜெயசமரன் அவளை பார்த்து புன்னகையுடன் கை முஷ்டியை திறந்தான். உடனே அவனது கைகளில் சர்வஜீவி பழங்கள் தோன்றின. அதில் ஒரு பழத்தை ஜீனாவிடம் கொடுத்து, இந்தாங்க, இதோட நம்ம 2 பேரும் போட்ட ஒப்பந்தம் முடிஞ்சது. நீங்க எனக்கு கொடுத்த 10,000 பரமஜீவ மாத்திரைகளுக்கு ஈடா இந்த சர்வஜீவி பழத்தை வச்சுக்கோங்க என்றா. ஜீனா உடனே அந்த பழத்தை கையில் எடுத்தாள். அதை தொட்டவுடன் அதன் உள்ளே இருந்த வலிமையான சக்தியை உணர்ந்தாள். அப்போதுதான் 10,000 பரமஜீவ மாத்திரைகள் கூட இதன் மதிப்புக்கு அருகில் வர முடியாது என்று அவள் புரிந்து கொண்டாள். ஜெயசமரன் உதவி செய்யவில்லை என்றால் அவர்கள் ஒருபோதும் சர்வஜீவி பழத்தை பெற்றிருக்க முடியாது என்பதும் அவளுக்கு தெரிந்தது. அப்போது ஜெயசமரன் சிரித்துக் கொண்டே, என் அதிர்ஷ்டம் உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமானதுதான். நான் அசுர கடலுக்கு வந்து 1 வாரம் தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள எத்தனை எதிரிகளை சம்பாதிச்சிட்டேன் என்று சிரித்தான். அதன் பிறகு அவன் நேராக லீனாவை நோக்கி நடந்தான். அவளிடம் சென்று சிரித்தபடியே ஒரு சர்வஜீவி பழத்தை அவளுக்கு கொடுத்தான். லீனா அதை கண்டதும் நம்ப முடியாமல், இந்த பழம், இது சமரணனா, இது உண்மையாவே எனக்கா என்று தடுமாறி கேட்டாள். அதற்கு ஜெயசமரன் மெதுவாக சிரித்தபடியே, உனக்கு இல்லாம இதை வேற யாருக்கு கொடுக்க முடியும் லீனா? நீ மட்டும் இல்லைன்னா நான் இப்ப இங்க இருந்திருக்க மாட்டேன். ஏதோ ஒரு மந்திர மிருகத்தோட வயிற்றுலதான் இருந்திருப்பேன். உண்மையை சொன்னா என்னோட உயிரை இந்த சர்வஜீவி பழத்தை விட ரொம்ப அதிக மதிப்பு உள்ளது என்றா. இதை சொல்லிவிட்டு அந்த பழத்தை அவனுடைய கையில் வைத்தா. அதன் பிறகு அவன் திரும்பி ஜீனாவை பார்த்து, இப்ப என்ன நினைக்கிற ஜீனா என்று கேட்டா. அதை கேட்ட ஜீனா ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டு, இந்த சர்வஜீவி பழத்தை பயன்படுத்தி சீக்கிரம் பரமஜீவ நிலைக்கு போகணும்னு தான் எனக்கு ஆசை. 5 பிரிவுகளோட போட்டி இன்னும் 2 மாசத்துல தொடங்க போகுது. அதுக்குள்ள நான் என்னோட சக்திகளை அதிகம் பண்ணி என்னோட பிரிவை வலுப்படுத்தணும் என்றாள். ஜெயசமரன் அவளுடைய எண்ணத்தை உடனே புரிந்து கொண்டான். அதன் பிறகு அவன் குளத்தை பார்த்து, நான் இப்ப இந்த குளத்தோட ஆழத்துக்கு போக போறேன். அதுல பல ஆபத்துகள் இருக்கலாம். நீங்க வர விரும்பினா வரலாம். ஆனா உங்களோட பாதுகாப்புக்கு என்னால எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது என்றான். 3 தலை நாகம் அந்த இடத்தை பற்றி அதிகம் சொல்லவில்லை என்றாலும் அந்த ஆழம் பாதுகாப்பான இடம் இல்லை என்பதை ஜெயசமரன் நன்றாக உணர்ந்தான். அப்படி ஆபத்து இல்லை என்றால்
பண்டைய ஆத்ம திரவத்தை பெற அந்த நாகம் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி இருக்கும். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட ஜீனா ஒரு கணம் ஆச்சரியப்பட்டாள். அவளும் உடனே குளத்தை திரும்பி பார்த்தாள். ஜெயசமரன் அங்கு போக விரும்புகிறான் என்றால் அங்கே ஒரு புதையல் இருப்பது நிச்சயம் என்று அவள் அறிந்தாள். ஆனால் அவள் மேலும் புதையல் தேடும் பேராசையை காட்ட விரும்பவில்லை. ஏனென்றால் அவளும் அவளுடைய பிரிவினரும் ஏற்கனவே ஜெயசமரனிடமிருந்து மிகப்பெரிய உதவியை பெற்றிருந்தனர். அதை உணர்ந்த ஜீனா அமைதியாக, நாங்க வரல, நீ போகணும்னா போ, ஆனா ரொம்ப கவனமா இருந்துக்கோ, உனக்கு வேணும்னா நாங்க வெளியில இருந்து கண்காணிக்கிறோம் என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் லீனாவை திரும்பி பார்த்தா. அவளுடைய முகத்தில் இருக்கும் கவலை அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அவன் அவளது தலையில் கையை வைத்து கவலைப்பட வேண்டாம் என்று உணர்த்தி குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து அவன் குளத்தின் ஆழத்திற்குள் இறங்கினான். அதே நேரத்தில் எந்த ஆபத்து வந்தாலும் தன்னை பாதுகாக்கும் வகையில் தனது சக்தியை உடலை சுற்றி பரப்பிக் கொண்டான். அப்போது பைஜா குழுவை சேர்ந்த ஒரு வீரன் முன்னோக்கி வந்து ஜீனாவிடம், ஜினாக்கா, நாம ஏன் Uploaded by Myths Tamil Stories. ஜீனா அவனை பார்த்து, ஒரு மனுஷன் ஆசைக்கும் பேராசைக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இல்லனா மிஸ்கினுக்கும் அந்த நாகத்துக்கும் கிடைச்ச முடிவு தான் கிடைக்கும். அதனால உன் பேராசை உன்னை முட்டாளாக்க விடாம போய் இங்க கூடாரத்தை அமைக்க சொல்லு. அப்புறம் இந்த இடத்தை சுத்தி பாதுகாப்பை பலப்படுத்துங்க. நான் இப்போ பரமஜீவ நிலையை அடைய என்னோட பயிற்சியை தொடங்குறேன் என்றாள். ஜீனா இதை சொல்லிவிட்டு அருகில் இருந்த ஒரு பாறையில் அமைதியாக அமர்ந்தாள். ஆனால் அவளது பார்வை இன்னும் குளத்தின் மேல் இருந்தது. பிறகு சில நொடிகள் கழித்து அவள் சர்வஜீவி பழத்தை கைகளில் பிடித்து கண்களை மெதுவாக மூடினாள். மறுபுறம் ஜெயசமரன் தன்னை சுற்றி சக்திகளை உறுதியான கவசம் போல உருவாக்கி தண்ணீரின் ஆழத்திற்குள் இறங்கி கொண்டிருந்தான். வெளியிலிருந்து பார்த்தால் குளம் பெரியதாக தெரிந்தாலும் உள்ளே இறங்கிய போது அது வெளியில் தெரிந்ததை விட இன்னும் பெரியதாக இருப்பதை அவன் புரிந்து கொண்டான். மேலும் அந்த ஆழமான இடத்தில் எந்த வெளிச்சமும் எட்டாத அளவுக்கு இருள் சூழ்ந்திருந்தது. இந்த இருளை கண்டால் சாதாரண மனிதன் பயத்தில் நடுங்கி இருப்பான். ஆனால் ஜெயசமரன் தொடர்ந்து ஆழமாக சென்று கொண்டிருந்தான். அவன் அங்கே எந்த ஒரு உயிரினத்தையும் சக்தியையும் உணர முடியவில்லை. அது அவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஏனெனில் சக்தி நிறைந்த இடங்களில் பல உயிரினங்கள் வாழ்வது பொதுவானது. ஆனால் இங்கே ஒரு சிறிய மீன் கூட இல்லை. அப்போது ஜெயசமரன் தனது உள் சக்திகளை அந்த இடத்தை சுற்றி பரப்பி முன்னோக்கி பார்க்க முயன்றாலும் அமைதியை தவிர வேறு எதுவும் அவனுக்கு தெரியவில்லை. இந்த விதமான அமைதி அவன் மனதில் சிறிது கவலையை ஏற்படுத்தியது. பிறகு ஒரு நொடியில் அவனது உடலில் உள்ள சக்திகளை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தி எந்த ஆபத்து வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருந்தான். அவன் ஆழமாக சென்று கொண்டிருந்த போது தண்ணீரின் வெப்பநிலை மெதுவாக உயர்வதை உணர்ந்து, இந்த குளம் உண்மையிலேயே ரொம்ப விசித்திரமா இருக்கு என்று நினைத்தான். இப்படியாக சுமார் 10 நிமிடங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென்று இருளின் நடுவில் ஒரு மங்கலான சிவப்பு ஒளி தெரிந்தது. அந்த ஒளி தென்பட்ட திசையில் தண்ணீரின் வெப்பமும் அதிகரித்தது. பிறகு சில நொடிகளுக்குள் ஜெயசமரன் அவன் ஒரு எரிமலை குழம்பை போன்று கொதிக்கும் சிவப்பு நீரில் மிதந்து கொண்டிருப்பதை புரிந்து கொண்டான். அந்த காட்சியை பார்த்தவுடன் அவன் சற்றே ஆச்சரியப்பட்டான். ஏனெனில் சுற்றியிருந்த எல்லா திசையிலும் கொதிக்கும் சிவப்பு திரவம் இருந்தது. அதை பார்த்த அவன், அந்த 3 தலைநாக சொன்ன இடம் இதுதானா? ஆனா இங்க எங்கேயுமே பண்டைய ஆத்ம திரவத்தோட ஒரு சின்ன சுவடு கூட தெரியல. இங்க என்ன நடக்குது? ஒருவேளை அந்த நாகம் என்கிட்ட பொய் சொல்லிருச்சா? இல்ல அந்த திரவம் இது எரிமலை குழம்புக்கு கீழே இருக்குதா என்று அவன் குழப்பத்துடன் யோசித்தான். அப்போது ஆழத்தில் எழும் பெரிய குமிழிகளை பார்த்தவுடன் அவன் கையை அசைத்து சுடர் கலசத்தை வரவழைத்தான். பிறகு அதன் மீது ஏறி நின்று கீழே தெரியும் எரிமலை குழம்பை கடந்து செல்ல தொடங்கினான். எரிமலை குழம்பில் இருந்த போதும் சுடர் கலசம் மெதுவாகவும் நிலையாகவும் கீழே இறங்கியது. இது அவனுக்கு சிறிய நிம்மதியை கொடுத்தது. மேலும் ஆழமாக சென்ற போது அந்த குமிழிகள் எழும் திசையில் ஒரு பெரிய குழி தெரிந்தது. அதற்குள் நிதானமாக பார்த்தவுடன் ஜெயசமரனின் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாகின. அதற்குள் தண்ணீரோ எரிமலை குழம்போ எதுவும் இல்லை. அது முற்றிலும் வேறொரு உலகம் போல தோன்றியது. இந்த இடம் உண்மையில என்ன என்று அவன் மெதுவாக தன்னிடம் கேட்டான். அத்தியாயம் 1817. சிறிது நேரம் கழித்து கலசத்தின் உள்ளிருந்து ஜெயசமரன் மெதுவாக வெளியே வந்தான். அவன் அந்த இடத்தை சுற்றி பார்த்தபோது அந்த இடம் எரிமலை குழம்பின் அடியில் இருப்பதை அவன் கவனித்தான். அந்த சூழலை பார்த்த உடனே அவன் திகைத்து போனான். ஏனென்றால் அந்த இடம் இயற்கையாக உருவானது போல தெரியவில்லை. மனிதர்கள் உருவாக்கிய ஒரு மர்மமான இடமாக தோன்றியது. அத்தனை ஆழத்தில் இப்படி ஒரு பெரிய இடத்தை யாரால் கட்ட முடியும் என்ற கேள்வி தொடர்ந்து அவனது மனதை தைத்தது. அதை பற்றி அவன் யோசித்துக் கொண்டிருந்த போது சிறிது தூரத்தில் ஏராளமான சக்திகள் வெளிப்படுவதை பார்த்தான்.
இதயம் வேகமாக துடிக்க அவன் அந்த திசையை நோக்கி நகர்ந்தான். சில நிமிடங்கள் கழித்து அவன் அங்கே ஒரு பாறை குளத்தை பார்த்தான். அந்த குளத்தில் தண்ணீர் இல்லை. அதற்கு பதிலாக கொதிக்கும் எரிமலை குழம்பு சுழன்று கொண்டிருந்தது. அதற்குள் குழம்பின் மேலே கொஞ்சம் உயரத்தில் ஒரு பச்சை நிற ஒளிரும் திரவம் மிதந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த உடனே அதிலிருந்து வெளிவரும் ஆபத்தான சக்தியை தொலைவில் இருந்தபடியே உணர முடிந்தது. ஜெயசமரன் அதை ஒரு கணம் கவனமாக பார்த்தான். பின்னர் மெதுவாக மூச்சை எடுத்து, 3 தலை நாகம் சொன்ன பண்டைய ஆத்ம திரவம் இதுதான் என்றார். இதை சொல்லும் போதே ஜெயசமரனின் கண்களில் ஒரு பளபளப்பு தெரிந்தது. ஏனென்றால் அவன் நினைத்துக் கொண்டிருந்த விலைமதிப்பற்ற புதைகள் உண்மையிலேயே அங்கே இருக்கிறது என்று இப்போது அவன் உறுதியாக நம்பினான். அதனால் அவனது முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. ஆனால் அடுத்த நொடியில் ஒரு சந்தேகம் அவனது மனதில் எழுந்தது. இது இங்கதான் இருக்குதுன்னா அந்த நாகத்தால ஏன் இதை எடுக்க முடியல? அப்படின்னா இங்க கண்டிப்பா ஏதோ ஒரு ஆபத்து மறைந்திருக்கணும் என்று நினைத்தான். பிறகு அவன் அந்த இடத்தை மேலும் கவனமாக ஆய்வு செய்ய தொடங்கினான். நீண்ட நேரம் பார்த்தும் சிறப்பாக அங்கே ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் இறுதியில் பச்சை திரவத்தை சுற்றி மிக மெல்லிய சிவப்பு கோடுகள் மெதுவாக தோன்றுவதை அவன் கவனித்தான். அவை சிலந்தி வளைக்கும் குறைவான தடிமனாக இருந்ததால் அது சாதாரண கண்களுக்கு தெரியாத அளவுக்கு இருந்தன. அதை உற்று பார்த்த அவன், இந்த திரவம் ஏதோ ஒரு நுட்பத்தால பாதுகாக்கப்படுது, அதனால இந்த கோடுகள் அந்த நுட்பத்தோட ஒரு பகுதியா இருக்கலாம் என்று நினைத்தான். அவை நேரடியாக பார்ப்பவருக்கு ஆபத்தாக தோன்றவில்லை. ஆனால் அனுபவம் அவனுக்கு இது போன்ற மிக மெல்லிய சாதாரணமாக தோன்றும் நுட்பங்கள் தான் உண்மையில் மிக ஆபத்தானவை என்று சொல்லி இருந்தது. பிறகு அவன் உடனே தனது கையை அசைத்தான். அதிலிருந்து ஒரு நிழல் வடிவம் தோன்றியது. அது அசுர பிரிவிலிருந்து அவனுக்கு கிடைத்த 2 எல்லையற்ற சடலங்களில் ஒன்று. ஜெயசமரன் அதற்கு சைகை செய்ததும் அந்த சடலம் எரிமலை குழம்புக்குள் நடந்து திரவத்தை பிடிக்க தன் கையை நீட்டியது. ஆனால் அதன் கை பச்சை திரவத்திற்கு மிக அருகில் சென்றவுடன் அதை சுற்றியிருந்த மெல்லிய கோடுகள் திடீரென சிவப்பாக ஒளிர்ந்தன. பிறகு அடுத்த நொடியே அவற்றில் ஒன்று சடலத்தின் மீது பயங்கரமான தாக்குதலை தொடுத்தது. அந்த தாக்குதலில் சடலத்தின் உடல் கடுமையாக நடுங்கி ஒரு கணத்தில் சாம்பலாகி மறைந்தது. அது அனைத்தும் நடந்த வேகம் ஜெயசமரனை திடுக்கிட வைத்தது. அதோடு அவனது உடலிலும் ஒரு கூர்மையான வலி ஓடியது. ஏனென்றால் அந்த சடலத்துடன் அவனது ஆன்மாவின் ஒரு சிறிய பகுதி இணைக்கப்பட்டிருந்தது. அதனால் அந்த பகுதியும் தாக்குதலில் எரிந்து விட்டது. அவன் மெதுவாக, இந்த நுட்பம் உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தானது என்றான். எல்லையற்ற சடலம் போன்ற சக்தி வாய்ந்த ஒன்று கூட இவ்வளவு எளிதாக அழிந்ததை பார்த்ததால் ஜெயசமரனின் கண்களில் கவலை தெரிந்தது. சில நொடிகள் அமைதியாக இருந்த பிறகு அவன் லேசாக புன்னகைத்து, அந்த 3 தலை நாகம் நான் இந்த திரவத்தை எடுக்க போகும்போது இதே மாதிரி எரிஞ்சு சாம்பலாகிறத பார்த்தனும் விரும்பி இருக்குது. இப்போதான் அது ஏன் இதையெல்லாம் என்கிட்ட சொல்லுச்சுன்னு எனக்கு புரியுது என்றான். அந்த நாகத்தின் வார்த்தைகளில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருப்பதாக ஜெயசமரனுக்கு முன்பே சந்தேகம் இருந்தது. அவன் சடலத்தை அனுப்பாமல் அவனே இந்த திரவத்தை பிடிக்க முயன்றிருந்தால் இப்போது சாம்பலாகி இருப்பது அவனாக இருந்திருக்கும். அவன் இறந்த உடனே 3 தலை நாகமும் கலசத்தின் உலகத்திலிருந்து தப்பி இருக்கும். இதை பற்றி யோசித்த அவன் ஒரு பெருமூச்சு விட்டான். பின்னர் கையை அசைத்து ஒரு சிறிய நெருப்பை உருவாக்கி கலசத்தை குத்தி, என்னை இதை சிக்க வச்சு கொள்ளணும்னு நினைச்சல, இப்போ உன்னை வச்சே நான் எப்படி இந்த திரவத்தை எடுக்கிறேன்னு பாரு என்றான். கலசத்தின் மீது அந்த நெருப்பு பட்டவுடன் அது மெதுவாக ஒளிர அதிலிருந்து ஒரு பலவீனமான நிழல் வடிவம் வெளியே வந்தது. அந்த நிழல் வெளியே வந்தவுடன், கடைசியா நான் இதுல ஜெயிச்சிட்டேன், அந்த சமரம் பண்டைய திரவத்தை எடுக்கிற முயற்சியில செத்துட்டா என்றது. அதன் பிறகு அது அந்த இடத்தை சுற்றி பார்த்து சத்தமாக சிரித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அதன் பார்வை ஜெயசமரன் மீது விழுந்த நொடியில் அந்த சிரிப்பு மறைந்தது. அங்கே ஜெயசமரன் அமைதியாக புன்னகைத்தபடியே நின்றிருந்தான். அதை பார்த்ததும் நாகம் ஒரு கணத்திற்கு திகைத்து போனது. முன்னால் உற்று பார்த்த போதுதான் அதற்கு உண்மை புரிந்தது. அது இப்போது ஒரு சிறிய எரிமலை குளத்தின் நடுவில் சிக்கிக் கொண்டிருந்தது. அதன் முன்பு பண்டைய ஆத்ம திரவம் மிதந்து கொண்டிருந்தது. அதை சுற்றி சிவப்பு நிற நுட்ப கோடுகள் தெளிவாக ஒளிர்ந்தன. அந்த காட்சியை பார்த்தவுடன் நாகத்தின் கண்கள் பயத்தில் பெரிதானது. ஆனால் அந்த பயத்துக்கும் நடுவில் அது தப்பிக்க ஒரு வாய்ப்பை தேட தொடங்கியது. உடனே அது தனது உடலிலிருந்து பெரிய சக்திகளை வெளியிட்டு குளத்திலிருந்து விலக முயற்சி செய்தது. அந்த அசைவுகளிலிருந்து அந்த இடத்தையும் அந்த நுட்பத்தின் சக்தியையும் அது முன்பே பார்த்திருக்கிறது என்பது தெளிவாக தெரிந்தது. ஒருவேளை அது இதற்கு முன்பு இந்த சக்தியால் காயமடைந்திருக்கலாம் எனும் சந்தேகமும் எழுந்தது. ஜெயசமரன் நாகத்தை அமைதியாக கவனித்தான். நாகம் தப்பிக்க ஓடத் தொடங்கியவுடன் அவன் தனது சக்தியால் அதை நிறுத்தி மீண்டும் பின்னோக்கி இழுத்தான். அதனால் நாகத்தின் குதிகால் குளத்தை சுற்றி இருந்த சிவப்பு கோட்டில் மோதியது. உடனே அந்த கோடு சிவப்பாக பிரகாசித்து அதிலிருந்து ஒளிக்கதிர் ஒன்று நாகத்தை நோக்கி பாய்ந்தது.
கடைசி நொடியில் நாகம் குளத்திலிருந்து பறந்து தப்பித்தாலும் அந்த ஒளியின் ஒரு சிறிய பகுதி அதை தொட்டு விட்டது. அந்த ஒரு ஒளி தாக்குதலே அதன் உடலில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தியது. அது கீழே விழுந்து ரத்தத்தை வாந்தி எடுத்து பல அடிகள் பின்னால் உருண்டு சென்றது. அப்போது அதன் வாலும் ஒரு கையும் அந்த ஒளியின் வெப்பத்தில் எரிந்து சாம்பலானது. வலி தாங்க முடியாமல் அது முழங்கிய சத்தம் அந்த இடம் முழுவதையும் அதிர வைத்தது. இந்த காட்சியை பார்த்த ஜெயசமரன் அந்த ஒளியில் இருக்கும் சக்தி எவ்வளவு மோசமானது என்பதை புரிந்து கொண்டான். இந்த அளவு பயங்கரமான தாக்குதலை தாங்கி நாகம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதே அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் எல்லாம் முடிந்து விட்டது என்று ஜெயசமரன் நினைத்த தருணத்திலேயே சிவப்பு கோடுகள் மீண்டும் ஒளிர ஆரம்பித்தன. அப்போது அங்கே இன்னொரு ஒளிக்கதிர் உருவாகி கொண்டிருந்தது. இதை பார்த்த நாகம் கோபமான குரலில், சமரா, இன்னைக்கு மட்டும் நான் உயிரோட தப்பிச்சா உன்னை நான் 1000 துண்டுகளா வெட்டி வீசுவேன் என்று கத்தியது. அப்போது நாகத்தின் முகத்தை பார்த்தால் அதன் ஆன்மா பயத்தில் உடலை விட்டு தப்பிக்க போகும் அளவுக்கு இருந்தது. ஜெயசமரன் இந்த நுட்பத்தின் சக்தியை சோதிக்க இவ்வளவு புத்திசாலித்தனமாக அதை பயன்படுத்துவான் என்று அவன் ஒருபோதும் நினைக்கவில்லை. கோபமும் வருத்தமும் கலந்த மனநிலையுடன் அது அங்கிருந்து தப்பிக்க முயன்றது. உடனே தனது ஆதி ரத்தத்தை பிரித்து அதை தனது சக்திகளுடன் கலக்க தொடங்கியது. அந்த கலவை ஒரு பெரிய சிவப்பு ஒளியாக மாறி அதன் உடலை சுற்றி ஒரு கவசம் போல உருவானது. அந்த ஒளியை பார்த்தால் அடுத்த தாக்குதலை தவிர்க்க நாகம் தனது எல்லா சக்திகளையும் செலவிட்டு இருப்பது தெளிவாக தெரிந்தது. அந்த தருணத்தில் சிவப்பு ஒளி காற்றை பிளந்து வந்து நாகத்தை தாக்கியது. பிறகு ஒரு நொடியில் அந்த கவசம் முறிந்து சிதறியது. பெரும் சத்தத்துடன் அது வெடித்து நாகம் பல அடிகள் பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டது. அதன் நிலையை பார்க்கும் போது அது உயிருடன் இருப்பதே ஒரு அதிசயமாக தோன்றியது. அது சுவாசித்தாலும் கண்களில் எந்த உணர்வும் இல்லை. அந்த பார்வையில் மீதம் இருந்தது ஆழமான பயம் மட்டுமே. மெதுவாக தலையை திருப்பி எரிமலை குளத்தை நோக்கி பார்த்ததும் அந்த பயம் இன்னும் அதிகரித்தது. அதே காட்சியை ஜெயசமரனும் கவனித்தான். நாகம் ஏன் பயப்படுகிறது என்பதை அவன் இப்போது நன்றாக புரிந்து கொண்டான். அந்த பச்சை திரவத்தை சுற்றி இருந்த சிவப்பு கோடுகள் மீண்டும் ஒளிர தொடங்கின. மேலும் அந்த ஒளி முன்பு இருந்ததை விட பல மடங்கு ஆபத்தானதாக மாறியது. பிறகு அந்த ஒளி மெதுவாக நாகத்தை நோக்கி நகர தொடங்கியது. அதை பார்க்கும் போது இந்த நுட்பத்தின் அடிப்படை விதியை ஜெயசமரன் உணர்ந்தான். அதன் முதல் தாக்குதலிலிருந்து யாராவது தப்பித்தால் அடுத்த தாக்குதல் இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறும். எதிரி இறக்கும் வரை அது தொடர்ந்து தாக்கும். அந்த நேரத்தில் 3 தலை நாகம் இன்னும் ரத்தத்தை பிரித்து 3 வலுவான கேடயங்களை உருவாக்கியது. ஆனால் சிவப்பு ஒளி அவற்றை தொட்டவுடன் அவை ஒரு நொடியில் சிதறி போனது. நாகம் மீண்டும் தாக்குதலிலிருந்து தப்பித்தாலும் அதன் முகத்தில் எந்த நம்பிக்கையும் இல்லை. மெதுவாக குளத்தை நோக்கி பார்த்தபோது அங்கு முன்பை விட இன்னும் மிகுந்த சக்தியுடன் மற்றொரு ஒளி தாக்குதல் உருவாகி கொண்டிருந்தது. அந்த தருணத்தில் அதன் கண்களில் முழுமையான உதவியற்ற தன்மை மட்டுமே இருந்தது. இறுதியாக மரணத்தை தவிர்க்க முடியாது என்பதையும் அது புரிந்து கொண்டது. ஜெயசமரனின் கலச உலகில் சிறைப்பட்டிருந்தாலும் குறைந்தபட்சம் அது உயிரோடு இருந்தது. ஆனால் தனது தந்திரம்தான் இப்போது தனது மரணத்திற்கு காரணம் என்று வருத்தத்தோடு அது உணர்ந்தது. அதற்கிடையில் ஜெயசமரன் ஆழமாக யோசித்தபடியே நின்று கொண்டிருந்தான். நாகத்தின் மோசமான நிலையை பார்த்தபோது அவனது உடலில் இருந்தும் சக்திகள் தானாகவே வெளிப்பட தொடங்கின. இந்த நுட்பம் ஒரு தாக்குதலை நடத்திய பிறகு அடுத்த தாக்குதலை உருவாக்க சிறிது நேரம் இருப்பதாக அவன் உணர்ந்திருந்தான். அந்த நேரம் மிகச்சிறியதுதான். ஆனால் ஒரு வாய்ப்பு அங்கே இருந்தது. அந்த சிறிய வாய்ப்பை பயன்படுத்தினால் பச்சை திரவத்தை பெற முடியும். இந்த எண்ணத்துடன் அப்போது இதுவே சரியான தருணம் என்று உணர்ந்தான். பின்னர் மிகவும் சக்தி வாய்ந்த ஒளி நாகத்தை கொள்ள தயாரானவுடன் ஜெயசமரன் மின்னல் வேகத்தில் முன்னோக்கி பாய்ந்தான். அப்போது அவனது பச்சை நாக இறக்கைகள் பிரகாசமாக வெளிப்பட்டன. பிறகு அவனது உடல் புயலின் வேகத்தில் அந்த நுட்பத்தை நோக்கி நகர்ந்தது. அதைத் தொடர்ந்து ஒரு நொடி கூட நிற்காமல் அவன் தனது கையை நீட்டி பச்சை திரவத்தை பிடித்து பின்னோக்கி பாய்ந்தான். ஆனால் அவன் தப்பிக்க முயற்சி செய்த போதும் அந்த நுட்பம் மீண்டும் சக்தி பெற்றது. மேலும் அது இந்த முறை ஜெயசமரனை குறிவைத்து மிகப்பெரிய சிவப்பு ஒளியை அனுப்பியது. அவன் உடனே தனது சுடர் கலசத்தை அவன் முன்னால் கொண்டு வந்தான். அடுத்த நொடியே அந்த சிவப்பு ஒளி அதன் மீது மோதியது. அந்த தாக்குதலின் அதிர்ச்சியால் அந்த இடம் முழுவதும் அதிர்ந்தது. அப்போது சுடர் கலசத்தின் பிரகாசம் கூட மிகவும் பலவீனம் அடைந்தது. அது அந்த நுட்பத்தின் ஒரு தாக்குதலை எப்படியோ தாங்கிக் கொண்டிருந்தாலும் அடுத்த தாக்குதலில் அது நிச்சயமாக உடைந்து போகும் என்று தெளிவாக தெரிந்தது. ஆனால் ஜெயசமரன் ஒரு நொடி கூட அங்கே நிற்கவில்லை. அவன் மிக வேகமாக மேலே சென்று கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் பின்னால் இருந்த நாகம் ஒரு பயங்கரமான சிரிப்போடு அவனை பார்த்து, என்ன வச்சு நீ தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா? அதுவும் இல்லாம இந்த புதையலை எடுத்துட்டு இங்க இருந்து போறது இவ்வளவு சுலபம்னு நினைக்கிறியா? இன்னைக்கு நான் சாக போறேன்னா நீயும் என் கூட சேர்ந்து சாகணும் சமரா என்று கத்தியது. அப்போது நாகம் மிகவும் மோசமான நிலையில் இருந்தாலும்
அது இன்னும் உயிருடன் இருப்பதை ஜெயசமரன் தெளிவாக கண்டான். அதன் மீது மீண்டும் ஒரு தாக்குதல் விழப்போகும் சமயத்தில் நாகம் தன்னுடைய முழு உடலையும் ஊதி பெரிதாக்கி தற்கொலை செய்ய முடிவு செய்தது. இதை கண்ட ஜெயசமரனின் முகத்தில் பதட்டம் தெளிவாக தோன்றியது. அடுத்த கணத்தில் நாகத்தின் உடல் ஒரு கொடூரமான சத்தத்துடன் வெடித்தது. அந்த வெடிப்பில் எழுந்த சக்தி நேராக ஜெயசமரன் இருந்த திசையை நோக்கி பாய்ந்தது. அதன் தாக்கத்தில் அவன் ரத்தத்தை வாந்தி எடுக்க தொடங்கினான். இன்னும் ஆபத்தானது என்னவென்றால், அவன் மேலே செல்ல வேண்டிய நேரத்தில் அந்த அதிர்ச்சி அவனை கீழே இழுத்தது. இந்த பயத்தில் அவன் மீண்டும் அந்த ஆபத்தான நுட்பம் இருந்த இடத்திற்கே இழுக்கப்பட்டான். இப்போது அங்கே 10 சிவப்பு கோடுகள் ஒளி வீசிக்கொண்டே ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் அவனை தாக்க பாய்ந்தன. அதை பார்த்த ஜெயசமரன் பதட்டத்தோடு, நான் செத்தேன், இப்ப மட்டும் நான் என்னுடைய எல்லா சக்தியையும் பயன்படுத்தலன்னா இங்கே நான் சாம்பல் ஆயிடுவேன் என்றார். பிறகு அவன் பற்களை கடித்து அந்த இடத்திலிருந்து ஓடாமல் நேரடியாக அந்த சிறிய எரிமலை குளத்திற்குள் குதித்தான். உடனே எல்லா சிவப்பு கோடுகளும் தங்களின் திசையை மாற்றி குளத்திற்குள் சென்று தாக்க தொடங்கின. குளத்திற்குள் மூழ்கிய ஜெயசமரன் கண்களை மூடியபடி மரணத்திற்கு தயாராக காத்திருந்தான். ஆனால் சில நொடிகள் கழித்து அவன் இன்னும் உயிருடன் இருப்பதை உணர்ந்தான். அதை நம்ப முடியாமல் அவன் மெதுவாக கண்களை திறந்தான். அப்போது ஒரே ஒரு சிவப்பு தாக்குதல் மட்டும் அந்த குளத்தை தாக்கி மறைந்து கொண்டிருந்தன. இதை கண்டதும் அவனது முகத்தில் இருந்த பயம் மெதுவாக மகிழ்ச்சியாக மாறியது. அந்த நேரத்தில் தான் ஒரு தெரியாத சக்தி அவனது உடலை கீழே இழுக்க தொடங்கியதை உணர்ந்தான். குளத்தின் ஆழம் அவன் எண்ணியதை விட அதிகமாக இருந்தது. அதனால் அவன் தொடர்ந்து கீழே சென்று இறுதியில் ஒரு இடத்தில் நின்றான். அங்கே அவன் சுற்றி பார்த்து, இது எந்த இடம் என்று கேட்டான். அப்போது அந்த இடம் முழுவதும் அடர்ந்த இருள் மட்டுமே இருந்தது. அது பார்க்க நட்சத்திரமில்லாத இருண்ட வானம் போல வெறுமையாக இருந்தது. அந்த அமைதி எவரையும் பதட்டப்படுத்தும். பிறகு ஜெயசமரன் தன்னுடைய உடலை பச்சை ஒளியால் ஒளிரச் செய்தான். அப்போதுதான் அவன் இருந்த இடத்தின் பயங்கரமான உண்மை அவனுக்கு தெரிந்தது. அங்கே அவனுக்கு கீழே 10,000 அடி அகலமாக பாயும் எண்ணற்ற எரிமலை குழம்பு நதிகள் இருந்தன. அந்த காட்சி அவனது வாயை ஆச்சரியத்தில் அகலமாக திறக்க வைத்தது. அவை எவ்வளவு ஆபத்தானவையாக இருந்தாலும் அந்த இடத்தில் விசித்திரமான அமைதி நிலவியது. இத்தகைய மறைந்த இடம் உலகில் இருப்பதாக அவன் ஒருபோதும் நினைத்ததே இல்லை. அவன் தனது கை முஷ்டிகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு, அப்படின்னா இந்த குலத்தோட உண்மையான ரகசியம் பண்டைய ஆத்ம திரவம் இல்ல, இந்த மறைஞ்சிருக்கிற இடம் தானா? ஆனா இந்த இடம் உண்மையில என்னது என்று கேட்டார். அத்தியாயம் 1818. ஜெயசமரன் வந்து சேர்ந்த இடத்தை பார்த்தபோது அவன் உள்ளுக்குள் ஒரு பதட்டம் எழுந்ததை உணர்ந்தான். அந்த இடம் மிக பெரியதாக இருந்ததால் எந்த ஒரு மனிதனோ அல்லது போர் வீரனோ இவ்வளவு பெரிய ஒன்றை உருவாக்க முடியாது என்று அவன் நினைத்தான். ஒரு தவறான அடி கூட ஒரே நொடியில் உயிரை பறித்துவிடும் என்ற உணர்வு இருந்ததால் அவன் அங்கேயே நின்று கொண்டான். சுமார் அரை மணி நேரம் அவனை சுற்றி இருந்த இடத்தை கவனித்தபடியே இருந்தான். அப்போது அவன் கண்களில் பயமும் வியப்பும் ஒன்றாக தெரிந்தன. அந்த நேரத்தில் தான் அனைத்து எரிமலை குழம்பு நதிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய குறியீட்டை உருவாக்குகின்றன என்பதை அவன் புரிந்து கொண்டான். அந்த குறியீடு மிகவும் பெரியதாக இருந்ததால் அதை முழுமையாக பார்க்க விண்வெளியில் இருந்தால்தான் முடியும். இந்த எண்ணம் அவனது மனதை இன்னும் கனமாக்க அவன் நெற்றியில் மெதுவாக வியர்வை வர ஆரம்பித்தது. பிறகு அவன் மெதுவாக, இந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு குறியீட்டை உருவாக்குற திறமை எந்த மாதிரி ஒரு போர் வீரனுக்கு இருக்கும்? இப்படிப்பட்ட குறியீட்டுக்கு அக்னி சரிதாவையே முழுசா அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கும் என்றான். அப்போது அவனுக்கு முன்னால் உருவாக்கி கொண்டிருக்கும் குறியீடு இந்த உலகையே அசைத்து விடும் அளவுக்கு சக்தி கொண்டது என்பதை அவன் உணரத் தொடங்கினான். ஒரு பரமஜீவ உச்சநிலை வீரன் கூட அதன் மீது விழுந்தால் ஒரு நொடியில் அழிந்து விடுவான். மகேந்திரன், தபான் போன்ற இந்திரஜித் நிலையைச் சேர்ந்த வீரர்கள் கூட இப்படிப்பட்ட குறியீட்டின் முன் எதுவும் செய்ய முடியாமல் திணறி விடுவார்கள். இதை நினைத்த போது ஜெயசமரனின் மனதில் ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்து, அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மாபெரும் குறியீட்டை யார் உருவாக்குனாங்க? அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன என்று யோசித்தான். இது குறித்து அவன் யோசித்துக் கொண்டே, எப்படி பார்த்தாலும் இது ஒரு தொழில்நுட்ப பொறி மாதிரி தான் தெரியுது. அப்படின்னா இந்த பொறியை கட்டுப்படுத்துற பகுதி இங்கதான் எங்கேயாவது கண்டிப்பா இருக்கணும் என்றான். பிறகு அவன் அந்த இடத்தை சுற்றி தேடத் தொடங்கினான். அப்போது அங்கிருந்த எல்லா எரிமலை குழம்பு நதிகளும் சந்திக்கும் மையத்தில் ஏதோ ஒன்று உருவாகுவது அவனது கண்களுக்கு பட்டது. அந்த இடம் ஒரு எரிமலை குழம்பு குளம் போல இருந்தது. அதிலிருந்து கொதிக்கும் குமிழிகள் திடீரென வெடித்து மேலே பாய்ந்து கொண்டிருந்தன. அந்த குளத்தின் வெப்பம் மிகவும் அதிகமாக இருந்ததால் ஒரு பரமஜீவ நிலை வீரன் கூட அதன் அருகில் சென்றால் ஒரு நொடியில் சாம்பலாக மாறிவிடுவான். ஜெயசமரன் அந்த குளத்தை கவனமாக பார்த்தான். அடுத்த கணத்தில் அவனது முகத்தில் கவலை அதிகரித்து கண்களில் ஆச்சரியம் தோன்றியது. காரணம், அந்த குளத்தின் நடுவே ஒரு சிவப்பு நிற கல் சவப்பெட்டி
அமைதியாக மிதந்து கொண்டிருந்தது. அது மிகப்பெரிய சிவப்பு ரத்தினத்தால் ஆனது போல தோன்றியது. ஆனால் அந்த சவப்பெட்டி மூடப்படவில்லை. அதன் உள்ளே இருந்த உடல் தெளிவாக தெரிந்தது. அந்த உடல் ஒரு மெலிந்த மனிதனுடையது. அப்போது அவனது கண்கள் மூடி இருந்தன. அவனது தோல் முழுவதும் எரிமலை குழம்பின் நிறத்தை போல சிவப்பாக இருந்தது. ஜெயசமரன் அந்த மர்மமான உடலை கண்ணால் உற்று பார்த்தபோது திடீரென அவனது உடலில் உள்ள ரத்தம் கொதித்தது போல ஒரு உணர்வு எழுந்தது. அந்த உணர்வு மிகவும் விசித்திரமானதாக இருந்ததால் அவன் உடனே தனது பார்வையை திருப்பிக் கொண்டான். அவனது இதயம் வேகமாக துடித்ததால் முகத்தில் ஒரு உண்மையான பயம் தோன்றி, இந்த உடல் யாரோடது? இதை பார்த்த உடனே ஏன் எனக்கு இவ்வளவு நடுக்கம் வருது? இந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இதுவரைக்கும் ஒரு தடவை கூட வந்ததே இல்லையே என்று அவனது மனம் கேள்விகளால் நிரம்பியது. அந்த மர்மமான எரிமலை உலகின் ஒவ்வொரு விஷயமும் அவனை மேலும் மேலும் பயமுறுத்தியது. அங்கிருந்த சவப்பெட்டி எரிமலை குழம்பின் மேல் அமைதியாக மிதந்து கொண்டிருந்தது. ஆனால் அதிலிருந்து வெளியேறும் சக்தி மிக ஆபத்தானது என்பதை தெளிவாக உணர முடிந்தது. சில நொடிகள் யோசித்த போது அந்த முழு எரிமலை குழம்பு வலை அமைப்புகளுக்கு பின்னால் இருக்கும் ஆபத்தான சக்திகளுக்கு ஒரே மூலமாக இந்த கல் சவப்பெட்டி தான் இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதிலிருந்து எல்லையற்ற சக்திகள் வெளியேறி பல நதிகளாக பாய்ந்து கொண்டிருந்தன. அதை நெருக்கமாக பார்த்தபோது ஜெயசமரன் மெதுவாக, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இந்த சக்திகள் எதையோ ஒண்ணு அடக்க முயற்சிக்குது. ஆனா அது என்ன என்று கேட்டான். அதை யோசித்து சில நொடிகள் கழிந்த போது ஜெயசமரன் திடீரென ஒரு மெல்லிய மின்சார அதிர்ச்சியை உணர்ந்தான். பிறகு அவன் கீழ் நோக்கி பார்வையை தாழ்த்தி எரிமலை குழம்பு நதிகளின் வலையமைப்பின் அடிப்பகுதியில் என்ன இருக்கிறது என்பதை கவனித்தான். அப்போது அவனால் அந்த ஆழத்திலிருந்து மேலே எழ முயற்சிக்கும் கடுமையான இருளை மட்டுமே காண முடிந்தது. ஆனால் நதிகளில் பாயும் சக்திகள் அந்த இருளை அடக்கி பிடித்திருந்தன. அந்த இருளுக்குள் மறைந்திருந்த சக்தி என்ன என்பதை கற்பனை செய்வதே ஜெயசமரனுக்கு பயமாகி இருந்தது. அதே நேரத்தில் மேலுள்ள அந்த நதி உலகுக்கும் கீழுள்ள அந்த இருள் உலகுக்கும் இடையில் இன்னொரு உலகம் இருப்பது போல அவனுக்குள் ஒரு உணர்வு உருவானது. அந்த இருளை நன்றாக புரிந்து கொள்ள ஜெயசமரன் தனது உள் சக்தியை அதன் உள்ளே அனுப்ப முயற்சித்தான். ஆனால் அடுத்த கணம் அவனது உடல் மெதுவாக குளிர்ச்சி அடைந்து அவன் மனம் ஒரு வினோதமான முறையில் உறைந்து போனது. அது பனியில் மூழ்கும் உணர்வை போல இருந்தது. இந்த உணர்வு அந்த இருள் ஒரு அசுர சக்தியின் இருப்பிடமாக இருக்க வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொள்ள உதவியது. அதை அவனால் எதிர்கொள்ள முடியாது என்பதும் அவனுக்கு தெளிவானது. உடனே அவன் பார்வையை திசை திருப்பி நடுங்கிய குரலில், இந்த இடம் உண்மையிலேயே சாதாரணமான இடம் இல்ல. நான் இங்கேயே ரொம்ப நேரம் இருந்தா எனக்கு என்ன வேணும்னாலும் நடக்கலாம் என்று முணுமுணுத்தான். இதை நினைக்கும் போது அவனது முகம் வியர்வையில் நனைந்து அவன் மெதுவாக பின்வாங்க தொடங்கினான். அந்த இடம், அதன் பேராபத்து நிறைந்த பொறி, அந்த மர்மமான உடல், அதோடு அடக்கப்பட்ட இருள் சக்தி, இவை அனைத்தும் ஜெயசமரன் விரும்பாத ஆபத்துகள். அதனால் அவன் அவை அனைத்திலிருந்தும் தன்னை பிரித்துக் கொள்ளவே விரும்பினான். ஆனால் அவன் அங்கிருந்து திரும்பி செல்ல முயன்ற போது அவனது முகத்தின் நிறம் திடீரென மாறியது. ஏனெனில் அவனது மர்மமான மந்திர கல் மெதுவாக பின்னோக்கி நகர தொடங்கியது. அதை உணர்ந்த அவன் பயத்துடன் திரும்பி பார்த்தான். அப்போது அந்த மந்திர கல் மெதுவாக கல் சவப்பெட்டிக்குள் இருந்த சிவப்பு நிற மனிதனின் திசையை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. அந்த காட்சி ஜெயசமரனின் உடல் முழுவதையும் நடுக்கத்தால் ஆட வைத்தது. அப்போது அவனுக்கு என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. இவை அனைத்தும் மிகவும் வேகமாக நடந்ததால் அவனுக்கு தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள ஒரு நொடி கூட கிடைக்கவில்லை. பிறகு சில நொடிகள் கழித்து அவன் தனது உள் சக்தியை பயன்படுத்தி மந்திர கல்லை மீண்டும் தன்னிடம் அழைக்க முயன்றான். ஆனால் அந்த முயற்சி தோல்வி அடைந்தது. அப்போது அந்த மந்திரக்கல் அவனது கண்களுக்கு முன்னால் மெதுவாக சவப்பெட்டியின் மேல் சென்று நின்றது. அதை பார்த்து ஜெயசமரனின் நெற்றியில் வியர்வை சொட்ட தொடங்கியது. ஆனால் அவன் நகராமல் அங்கேயே நின்றான். ஏனெனில் சவப்பெட்டிக்குள் இருந்த சிவப்பு நிற மனிதன் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. அந்த மனிதன் உண்மையிலேயே இறந்து விட்டானா அல்லது உயிருடன் இருக்கிறானா என்று கூட ஜெயசமரனுக்கு தெரியவில்லை. அதனால் அவன் கண்களை திறந்து விட்டால் என்ன நடக்கும் என்ற சிந்தனை கூட அவனது இதய துடிப்பை ஆபத்தான அளவு உயர்த்தியது. அப்படியும் ஜெயசமரன் மந்திர கல்லை அங்கேயே விட்டுவிட முடியவில்லை. அதனால் அவன் அதனை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று அந்த மந்திர கல் நடுக தொடங்கியது. பிறகு அதிலிருந்து வெளிப்பட்ட வெள்ளை ஒளி சிவப்பு மனிதனின் உடலை சூழ்ந்தது. ஆனால் ஜெயசமரனுக்கு அந்த கல் என்ன செய்ய முயற்சிக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அது அந்த சிவப்பு மனிதனை எழுப்ப முயற்சிக்கிறதா என்ற எண்ணமே அவனை பதறச் செய்தது. அவன் உடனே தனது சக்திகளை திரட்டியபடி எந்த சூழ்நிலைக்கும் தயாராக முயன்றான். ஆனால் அவன் எதிர்பார்ப்புக்கு மாறாக வெள்ளை ஒளி அந்த மனிதனையும் எரிமலை நதிகளை போன்ற வலை அமைப்பையும் எதுவும் பாதிக்கவில்லை. இதை கண்ட அவன் ஒரு சிறிய நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆனால் அதே நேரத்தில் சிவப்பு மனிதனின் உடலிலிருந்து ஒரு பிரகாசமான சிவப்பு ஒளி எழுந்தது. பிறகு அது நேராக மந்திர கல்லின் முன் வந்து நின்றது. அந்த நொடியில் மந்திர கல் தன் ஒளியை அணைத்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் பின்வாங்கி ஜெயசமரனின் உடலுக்கு திரும்பியது.
இதற்கிடையில் ஜெயசமரன் மந்திர கல்லை உடனே கையில் பிடித்துக் கொண்டான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிவப்பு ஒளி அவனது முன்னால் மெதுவாக மிதக்க தொடங்கியது. அந்த ஒளி சிவப்பு நிற மனிதனின் உடலிலிருந்து வெளிவந்த அதே ஒளியாக இருந்தது. ஜெயசமரன் அதை கண்டு சில நொடிகள் திகைத்தான். பின்னர் சிறிது தயக்கத்துடன் கையை நீட்டி அந்த ஒளியை தனது கைகளில் எடுத்தான். அவன் அதை தொட்டவுடன் சிவப்பு ஒளி மெதுவாக குறைந்தது. பிறகு அதன் உள்ளே ஒரு சிறிய சிவப்பு கல் தோன்றியது. அந்த கல்லின் உள்ளே நெருப்பு போல ஏதோ ஒன்று பிரகாசித்தது. அந்த ஒளி எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாமல் இருந்தாலும் கல்லில் இருந்த பண்டைய சக்தியை ஜெயசமரனால் தெளிவாக உணர முடிந்தது. அவன் அதை கவனமாக பார்த்தபோது அதில் எரிமலை குழம்பால் உருவான ஒரு பண்டைய வார்த்தை பொறிக்கப்பட்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. அந்த வார்த்தை மிகவும் மர்மமாகவும் ஆழமானதாகவும் தோன்றியது. அதனால் ஜெயசமரன் சிறிய குழப்பத்துடன் இது என்னது என்று கேட்டான். அப்போது அவனால் அந்த கல்லில் இருந்த ஆபத்தான சக்தியை உணர முடிந்தது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. சில நொடிகள் யோசித்த பிறகு அந்த கல்லை தன்னுடன் வைத்துக் கொள்ள முடிவு செய்தான். அவனது மந்திர கல் இதை அவனிடம் கொண்டு வந்தது என்பதால் அதற்குள் ஏதோ நன்மை இருக்க வேண்டும் என்று அவன் எண்ணினான். அதன் பின் அவன் கல் சவப்பட்டிக்குள் இருந்த சிவப்பு மனிதனை பார்த்தான். அந்த மனிதன் முதலில் இருந்தது போலவே எந்த அசைவும் இல்லாமல் கண்களை மூடியபடியே படுத்திருந்தான். மந்திர கல் அவன் உடலிலிருந்து கல்லை எடுத்த போது அவனால் அதை உணர முடியவில்லை. இவ்வளவு வலிமையான ஒருவன் இப்படி ஒரு மாற்றத்தை கூட உணரவில்லை என்பது ஜெயசமரனை இன்னும் ஆச்சரியப்படுத்தியது. சிறிது நேரம் அமைதியாக யோசித்த பிறகு இந்த மர்மமான மந்திர கல் அந்த சிவப்பு மனிதனுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று அவன் உணர தொடங்கினான். அந்த மனிதன் கண்டிப்பாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானவன் என்று அவன் முழுவதுமாக நம்பினான். பல எண்ணங்கள் மனதில் ஓடிய போதும் இறுதியில் அவன் மெதுவாக நான் இங்கிருந்து இப்பவே வெளியில போறது எனக்கு ரொம்ப நல்லது என்று முடிவு செய்தான். நிலைமை அவன் நினைத்த அளவிற்கு மோசமாக இல்லை என்றாலும் அந்த இடம் இன்னும் பதட்டம் நிறைந்ததாகவே இருந்தது. அங்கே அதிக நேரம் தங்குவது அவனுக்கு ஆபத்தாக இருக்கலாம். அதனால் அவன் திரும்பி சென்று விரைவாக வெளியேற தொடங்கினான். அதிர்ஷ்டவசமாக இந்த முறை எதுவும் அசாதாரணமாக நடைபெறவில்லை. பிறகு அவன் அந்த இடத்தை விட்டு உடனடியாக வெளியேறி பண்டைய ஆத்ம திரவத்தை பெற்ற மேல் குளத்தை அடைந்தான். ஜெயசமரன் வெளியேறியவுடன் அந்த முழு உலகமும் மீண்டும் ஆழ்ந்த அமைதியில் மூழ்கியது. ஆனால் அந்த அமைதி சில நொடிகள் மட்டுமே நீடித்தது. பின்னர் திடீரென்று அந்த இடம் நடுங்க தொடங்கியது. அதோடு இரும்பு சங்கிலிகளை இழுக்கும் சத்தம் அந்த இடம் முழுவதும் எதிரொலித்தது. அந்த சங்கிலிகள் ஒலித்த பின் ஒரு ரத்தத்தை உறைய வைக்கும் பயங்கர குரல் அந்த இருள் நிறைந்த இடத்தை சிதறடித்தது. அப்போது அந்த எரிமலை குழம்பு நதிகளின் அடியில் இருந்த இருள் அசைய தொடங்கியது. அதைத் தொடர்ந்து 10,000 அடி நீளமுள்ள ஒரு பெரிய கருப்பு கை அந்த இருளை உடைத்து மேலே வந்தது. பிறகு அது நேரடியாக சிவப்பு கல் சவப்பெட்டியை தாக்க முயற்சித்தது. உடனே அந்த எரிமலை குழம்பு நதிகளின் வலையமைப்பு பிரகாசித்து பாம்புகளைப் போல சுருண்டு அந்த கருப்பு கையை இறுக்கமாக சுற்றி கொண்டது. அந்த இரு சக்திகளின் மோதலால் முழு இடமும் நடுங்க தொடங்கியது. அப்போது அந்த இடத்தின் இருளிலிருந்து 2 சிவப்பு பேய் கண்கள் மெல்ல பிரகாசித்தன. அந்த கண்களுடன் எரிமலை குழம்பு நதிகள் சாதாரண நதிகள் அல்ல, பலத்த நரக சங்கிலிகள் என்பது வெளிப்பட்டது. அவற்றின் மேல் பொறிக்கப்பட்டிருந்த விசித்திரமான குறியீடுகள் ஒளிர்ந்தபடியே அவற்றின் சக்தியை மேலும் அதிகரித்தன. அதை சங்கிலிகள் இறுக்கி பிடிக்க தொடங்கிய போது அந்த மிகப்பெரிய கருப்பு கையிலிருந்து வெள்ளை புகை போல ஒரு மூடுபனி வெளிவந்தது. அப்போது அதன் வேதனையான கோபமான அலறல் அந்த இடம் முழுவதும் எதிரொலித்தது. இறுதியில் அதன் முயற்சிகள் வெற்றியளிக்காமல் போனதால் அந்த கை மெதுவாக இருளுக்குள் மீண்டும் பின்வாங்கியது. அது மறைந்தவுடன் அங்குள்ள அனைத்தும் எதுவும் நடக்காதது போல அமைதியாகி போனது. அந்த சமயத்தில் கல் சவப்பெட்டி எரியும் எரிமலை குழம்பு குளத்தின் மேல் அமைதியாக மிதந்தது. அதனுள்ளே இருந்த சிவப்பு மனிதன் கண்களை மூடி படுத்திருந்தான். ஆனால் திடீரென்று அவன் முகத்தில் ஒரு சிவப்பு ஒளி மின்னியது. அவன் விரல்கள் லேசாக நடுங்கின. அவன் விழிக்கவில்லை. ஆனால் அவன் உடலிலிருந்து ஒரு பண்டைய ஆழமான குரல் மெதுவாக வெளிப்பட்டு பண்டைய தெய்வீக நெருப்பு கல்லை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா பண்டைய கல் கடுமையா காயமடைஞ்சிருக்குது. அதோட இந்த பையனோட உடம்புல இருந்து பனிராணியோட வாசனை வருது. அப்படின்னா அவ மறுபிறவி எடுக்கிறதுல வெற்றி பெற்றாளா என்று கேட்டதா. மறுபுறம் ஜெயசமரன் அந்த உலகத்திலிருந்து வெளியே வந்த உடனே மேலே இருந்த நுட்பத்தின் சிவப்பு ஒளிகளின் தாக்குதல்கள் மீண்டும் அவனை துரத்த தொடங்கின. அப்போது 4 திசைகளில் இருந்தும் பிரகாசமான ஒளி தாக்குதல்கள் அவனை நோக்கி வரும் காட்சியை பார்த்த ஜெயசமரன் பதட்டத்துடன் கண்களை மூடி என் அதிர்ஷ்டம் எப்படி இவ்வளவு மோசமா இருக்க முடியும் என்றான். ஆனால் அந்த ஒளிகள் ஜெயசமரனுக்கு மிக அருகில் வந்தவுடன் அவை திடீரென்று அங்கேயே நின்று விட்டன. பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த சக்தி வாய்ந்த ஒளிகள் மெதுவாக மறைந்து போயின. இது ஜெயசமரனை ஆச்சரியப்படுத்தியது.
அவன் உடனே திரும்பி பார்த்தபோது அவனுக்கு பின்னால் மந்திர கல்லின் மூலம் பெற்ற சிவப்பு கல் அமைதியாக மிதந்தது. இந்த காட்சி அவனுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியது. அந்த கல் இந்த ஒளி தாக்குதல்களை தடுக்க முடியும். அதனால் எந்த தாக்குதலும் இப்போது அவனை தொடவில்லை. இதை உணர்ந்த ஜெயசமரன் நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விட்டான். பின்னர் தனது கையை நீட்டி சிவப்பு கல்லை எடுத்து பையில் வைத்தான். அதற்கு பிறகு அவன் சர்வஜீவி பழத்தை வெளியே எடுத்தான். இப்போது இந்த ஆழத்தில் அவனை யாரும் தொந்தரவு செய்ய முடியாது என்பதால் அந்த பழத்தை பயிற்சிக்கு பயன்படுத்த முடியும். இந்த எண்ணத்துடன் ஜெயசமரன் அந்த பழத்தை அமைதியாகவும் கவனமாகவும் பார்த்து, இந்த சர்வஜீவி பழத்தால என்னால இப்போ பரமஜீவ நிலையை அடைய முடியும் என்றான். அந்த ஆழத்துக்கு மேலே குளத்தின் அருகே பல கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த கூடாரங்களில் பலர் நின்று கொண்டிருந்தனர். அவர்களின் பேசும் சத்தங்களும் தெளிவாக கேட்கப்பட்டது. இந்த மக்கள் அனைவரும் அந்த இடத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்த பைஜா குழுவின் வீரர்கள். அவர்களிடமிருந்து சிறிது தூரத்தில் ஒரு பெரிய பாறையின் மேல் ஒரு பெண் அமைதியாக அமர்ந்து பயிற்சி செய்து கொண்டிருந்தாள். அவள் உடலில் இருந்து எழுந்த சக்தியின் அலைகள் ஒவ்வொரு நொடியும் அதிகரித்து வந்ததால் அதை பார்த்த வீரர்கள் பலரும் ஆச்சரியப்பட்டனர். அந்த நேரத்தில் அங்கே நின்றிருந்த ஜினி அருகில் இருந்த இளைஞனை பார்த்து மெதுவாக, ஜீனாக்காவோட உடம்புல இருந்து வெளிவர சக்தி தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்குது. இது இப்படியே போச்சுன்னா அவங்க ரொம்ப சீக்கிரமாவே ஆரம்ப பரமஜீவ நிலையை அடைஞ்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அத்தியாயம் 1819. ஜினியின் அருகில் நின்ற பைஜா குழுவை சேர்ந்த ஒரு பெண் சிரித்துக் கொண்டே, ஜீனாக்கா உண்மையிலேயே பரமஜீவ நிலை அடைஞ்சிட்டா. வரவிருக்கும் 5 பிரிவு போட்டியில நம்ம பைஜா பிரிவுக்கு அது பெரிய உதவியா இருக்கும். குணானாவும் மேகாக்காவும் ஏற்கனவே ஆரம்ப பரமஜீவ நிலையில இருக்காங்க. ஜீனாக்காவும் அவங்கள மாதிரியே வலிமையானவங்களா மாறினா நம்ம பிரிவுக்கு வேற எதுவுமே தேவையில்லை என்றாள். ஆனால் ஜினிக்கு அதே நேரத்தில் ஒரு யோசனை வந்தது. அவள் மெதுவாக பெருமூச்சு விட்டு, இவ்வளவு நம்பிக்கை கொஞ்சம் பயமாவும் இருக்குது. 5 பிரிவுகளோட போட்டியில மத்த பிரிவுகளை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். போன தடவை ஜெயிச்ச சந்திர பிரிவு இந்த தடவையும் ஜெயிக்க என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. அவங்களோட போர் வீரன் யூகி இப்போ ரொம்ப வலிமையானவனா இருக்கான். அதுவும் இல்லாம அவன் இப்போ ஒரு மகா யோகி பரமஜீவ நிலைக்கு வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது நம்ம வீரர்கள் யாரால அவனை எதிர்க்க முடியும்? அதெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இதுல வாயு பிரிவுல விவேகம் வேற இருக்கான். அவனும் இப்போ ஒரு மகா யோகி பரமஜீவ நிலை வீரன். துரியன் மாதிரி வலிமையான போர் வீரன் கூட அவன் முன்னாடி பலவீனமா தான் தெரியுறான். அதனால இந்த தடவை நடக்க போற போட்டியில என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது என்றாள். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது குளம் அருகே அமர்ந்திருந்த லீனா குளத்தின் மேல் கண்களை பதித்தபடியே அமைதியாக இருந்தாள். அவளுடைய முகத்தில் ஒரு லேசான கவலை தெரிந்தது. ஜெயசமரன் குளத்திற்குள் சென்று இதோடு 1/2 மாதம் ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் லீனாவால் அவனை பற்றி யோசிக்காமல் இருக்கவே முடியவில்லை. அவள் அவனுக்காக கவலைப்பட்ட போது திடீரென்று அவள் பின்னால் ஒருவர் வரும் சத்தம் கேட்டது. அப்போது ஒரு பெண் அவள் பக்கம் வந்து, கவலைப்படாத லீனா, சமரனை காயப்படுத்துறது அவ்வளவு சாதாரண விஷயமே இல்ல. இந்த குளத்தோட ஆழத்துல பல ஆபத்துகள் இருக்கலாம். ஆனா அந்த ஆபத்து சமரனுக்கு எந்த தீங்கும் செய்யாது என்றாள். இது லீனாவுக்கு மிகவும் பரிச்சயமான குரல். அதனால் அவள் உடனே திரும்பி பார்த்தாள். அங்கே அவள் அக்கா ஜீனா நின்றிருந்தாள். அவளை பார்த்தவுடன் லீனா மகிழ்ச்சியுடன் எழுந்து சென்று அவளை கட்டி பிடித்துக் கொண்டு, ஜீனாக்கா, நீங்க கண் முழிச்சிட்டீங்க. அப்படின்னா நீங்க பரமஜீவ நிலைக்கு போயிட்டீங்களா என்று கேட்டாள். அதற்கு ஜீனா மெதுவாக சிரித்துக் கொண்டே, இல்ல லீனா, அந்த நிலையை அடைய எனக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவை. ஆனா நான் அதுக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டேன். என்னோட உடம்புக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கத்தான் இப்போ கண்ணை திறந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் மறுபடியும் என்னோட பயிற்சிக்கு போயிடுவேன். அதுக்கு முன்னாடி உன் கூட கொஞ்சம் பேசலான்னு நினைச்சேன் என்றாள். ஜீனாவின் பதிலை கேட்டதும் லீனா ஒரு அடி பின்வாங்கி மீண்டும் குளத்தை பார்த்தாள். அவளுடைய மனதில் இருந்த கவலை மீண்டும் தோன்றி, அக்கா, சமரனை கீழே போய் இதோட 1/2 மாதம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நாம காத்திருக்கிறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க பரமஜீவ நிலைக்கு போனதும் அவரை தேட நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் என்றாள். அவளது குரலில் இருந்த நம்பிக்கையும் பயமும் சேர்ந்து அந்த இடத்தை ஒரு கணம் அமைதியாக்கியது. பின்னர் ஜீனா மெதுவாக தலையசைத்து குளத்தை ஒரு கணம் கவனமாக பார்த்தாள். அதே நேரத்தில் லீனாவுக்கு சில வார்த்தைகள் கூறி நிம்மதி அளித்த பிறகு அவள் திரும்பவும் பாறையின் மீது அமர்ந்து அவள் பயிற்சியை தொடர்ந்தாள். இந்த முறை பரமஜீவ நிலையை முழுமையாக அடைந்த பிறகே அவள் கண்களை திறக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். இவ்வாறாக அங்கே நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. அதோடு இன்னொரு 1/2 மாதம் அமைதியாக கடந்தது. ஆனால் ஜெயசமரன் வெளியே வருவதற்கான எந்த ஒரு அடையாளமும் தோன்றவில்லை. இது பைஜா குழுவினரை கவலையில் ஆழ்த்தியது. யாரும் அவனை தேடி குளத்தின் ஆழத்திற்கு செல்ல துணியவில்லை. ஏனெனில் அந்த இடம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை எல்லோரும் அறிந்திருந்தார்கள். இருப்பினும் 1 மாதம் கடந்த போது குறைந்தபட்சம் ஒரு நல்ல செய்தி இருந்தது.
ஜீனாவின் பயிற்சி இப்போது முடிவடைந்திருந்தது. அவளுடைய உடலிலிருந்து வெளிப்படும் சக்தி அதிர்வுகளை பார்த்த அனைவரும் அதை உணர்ந்தனர். அந்த சக்தி மெதுவாக அதிகரிக்க அதிலிருந்து வீரர்கள் பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அடுத்த ஒரு கணத்தில் அந்த சக்தி எல்லாம் ஒரு பெரிய அலை போல ஜீனாவின் உடலுக்குள் இழுத்துக் கொள்ளப்பட்டன. அதைத் தொடர்ந்து அவள் அருகில் இடி மின்னல் போன்ற சத்தங்கள் எழுந்தன. பிறகு அடுத்த சில நிமிடங்களில் அந்த இடம் ஒரு விதமான அமைதியில் மூழ்கியது. கடந்த அரை மாதத்தில் ஒரு முறை கூட கண்களை திறக்காத ஜீனா அந்த ஆழ்ந்த அமைதியில் மெதுவாக கண்களை திறந்தாள். அப்போது அவள் கண்களிலிருந்து பாய்ந்த ஒளி குளத்தின் மேற்பரப்பில் சிறிய அதிர்வுகளை உருவாக்கியது. இதை கண்ட பைஜா குழுவினர் அனைவரும் அவளை வாழ்த்த தொடங்கினர். ஜீனாவும் அந்த மகிழ்ச்சியை உணர்ந்து ஒரு சிரிப்புடன் குளத்தை நோக்கி பார்த்தாள். அங்கே குளத்தின் ஓரத்தில் நீனா அமர்ந்து ஜெயசமரன் எப்போது வருவான் என காத்திருந்தாள். அதை கவனித்த ஜீனா ஆச்சரியத்துடன், கடவுளே, அந்த பையன் இன்னும் வெளிவரலையா? சரி, பரவாயில்ல, நாம இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம். ஆனா ஒண்ணு, அவனை அவ்வளவு எளிதா யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவன்கிட்ட பல ரகசியங்கள் இருக்கு. இப்போ நான் அவனை தேடி உள்ள போனாலும் அவன் எங்க இருக்கான்னு தெரியாம என்னாலையும் எதுவும் பண்ண முடியாது. அதனால அவன் வெளியே வர்ற வரைக்கும் நாம இங்க இருக்கிறது தான் நல்லது. சரி, சொல்லுங்க, இந்த அரை மாசத்துல என்னெல்லாம் நடந்துச்சு என்று கேட்டாள். அப்போது ஜினி முன்னே வந்தாள். அவளது கையில் ஒரு பளபளக்கும் சிவப்பு நிற பொருள் இருந்தது. அதை முன்னால் நீட்டி, ஆமாக்கா, நம்ம பிரிவுல இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. நான் அதை இன்னும் திறக்கல, நீங்களே திறந்து என்னன்னு பாருங்க என்றாள். ஜினியின் வார்த்தைகள் ஜீனாவின் முகத்தில் ஒரு நிழலை ஏற்படுத்தின. அவள் காகிதத்தை எடுத்து விரித்து பார்த்தாள். அதை படிக்கும் போது அவருடைய முகத்தில் கோபமும் அதிருப்தியும் கலந்த உணர்வு தெளிவாக தெரிந்தது. சில வினாடிகள் கழித்து அவள் பற்களை இறுக்கிக் கொண்டு, அந்த துரியன் சொன்னது உண்மைதான். குணா அண்ணா ரொம்ப மோசமா காயமடைஞ்சிருக்காரு. அதுக்கு காரணம் அந்த வாயு பிரிவு தான் என்றாள். ஜீனாவின் சத்தம் கேட்டதும் பைஜா குழுவில் ஒரு பெரும் சலசலப்பு எழுந்தது. அனைவரும் கோபத்தால் கை முஷ்டிகளை இறுக்கினார்கள். ஜினி உடனே ஆவேசத்தில், இதெல்லாம் அவங்க வேணும்னே பண்ண சதிதான். 5 பிரிவுகளோட போட்டிக்கு நேரம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நிலைமையில குணா அண்ணாவால எப்படி போட்டியில கலந்துக்க முடியும்? அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு போர் வீரன் இல்லாம நாம இந்த போட்டிக்குள்ள போகணுமா என்று கேட்டாள். அப்போது பைஜா குழுவின் ஒரு போர் வீரன் முன்னே வந்து, ஜீனாக்கா, வழக்கம் போல இந்த தடவையும் ஒவ்வொரு பிரிவும் ஒரு வெளிப்புற போர் வீரனை தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா? இந்த வருஷம் நம்ம பிரிவு அந்த மாதிரி ஒருத்தரை இன்னும் தேர்ந்தெடுக்கவே இல்லை. அதனால இப்ப குணா அண்ணனோட இடத்தை நிரப்பக்கூடிய ஒருத்தரை நாம தேர்ந்தெடுக்கலாமா என்று கேட்டான். அதற்கு ஜீனா கவலையுடன், அது எப்படி சாத்தியமாகும்? போட்டிக்கு இன்னும் 1 மாசம் கூட இல்ல. அப்படி இருக்கும்போது அவ்வளவு வலிமையான ஒருத்தரை நாம எங்க போய் கண்டுபிடிக்கிறது? இது வலிமை மட்டும் இல்ல, நம்பிக்கை பத்தின விஷயமும் கூட. வெளியே இருந்து வர்ற அந்த போர் வீரன் நமக்கு துரோகம் பண்ணா அது நம்ம பிரிவுக்கு பெரிய ஆபத்தா போயிடும். அதனால இல்ல, இந்த தடவை அந்த மாதிரி நாம யாரையும் கூப்பிட போறதில்ல. ஒரு நிமிஷம் என்று நிறுத்தினாள். பிறகு ஜீனா அமைதியாக நின்று குளத்தை நோக்கி பார்த்தாள். அப்போது அவள் மனதில் ஏதோ ஒரு முக்கியமான எண்ணம் ஓடிக்கொண்டிருப்பது அவளது முகத்தில் தெளிவாக புரிந்தது. சில கணங்கள் யோசித்த பிறகு அவள் மெதுவாக, அந்த இடத்துல சமரன் வந்தா நமக்கு பெரிய பலமா இருக்கும். ஆனா அவன் நம்ம திட்டத்துக்கு ஒத்துக்குவான்னு எனக்கு தோணல என்று தயக்கத்துடன் சொன்னாள். ஆனால் அவள் வார்த்தைகள் லீனாவின் முகத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தின. அருகில் நின்ற ஜினி உடனே முன் வந்து, சமரன் தேவையில்லாம எந்த பிரச்சனைகளையும் ஈடுபட விரும்புறதில்லன்னு நானும் ஒத்துக்கிறேன் அக்கா. ஆனா அவன் பெரிய புத்திசாலி. நமக்கு அவன் பண்ண போற உதவிக்கு தகுந்த பரிசு கொடுத்தா அவனை சம்மதிக்க வைக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. 5 பிரிவுகளோட போட்டியில வெற்றி பெற போற 3 வீரர்களுக்கு ஆதித்ய பீடத்துக்கு போக அனுமதி கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அவன் மறுப்பான்னு எனக்கு தோணல என்று உற்சாகமாக சொன்னாள். ஆதித்ய பீடம் செல்வது எந்த வீரனுக்கும் பெருமை. அங்கே செல்வது ஆண்டுக்கு 3 பேருக்கு மட்டுமே கிடைக்கும் அரிய வாய்ப்பு. அந்த 3 யார் என்பதையும் போட்டியே தீர்மானித்தது. அதனால் ஜினிக்கு இந்த யோசனை மிக நம்பிக்கை அளிப்பதாக தோன்றியது. ஆனால் ஜீனாவின் முகத்தில் இன்னும் அதே கவலை இருந்தது. ஆதித்ய பீடம் பற்றிய சிறப்பை அவள் அறிந்தாலும் ஜெயசமரன் அந்த பரிசில் ஆர்வம் காட்டுவானா என்று அவளால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. சிறிது நேரம் யோசித்தும் அவளுக்கு ஒரு தெளிவும் வரவில்லை. இறுதியில் அவள், சரி, அப்படின்னா சமரம் வெளியே வர வரைக்கும் காத்திருப்போம். இத பத்தி அவன்கிட்டயே நேர்ல பேசலாம். இதுக்கு அவன் சம்மதிச்சா அது நம்ம பைஜா பிரிவுக்கு பெரிய உதவியா இருக்கும். அவன் மறுத்தா நாம வேற வழியை தான் பார்க்கணும் என்றாள். அவள் சொன்னதை கேட்டு எல்லோரும் அமைதியாக தலையசைத்து ஒன்றாக குளத்தை திரும்பி பார்த்தனர். மேலே இந்த உரையாடல் அமைதியாக நடந்து கொண்டிருந்தாலும் குளத்தின் ஆழத்தில் ஜெயசமரன் கண்களை மூடி அமர்ந்து கொண்டிருந்தான். அவன் உடலில் எழுந்த சக்தியின் அலைகள் அந்த இருண்ட நீரில் மெதுவாக அதிர்வுகளை உருவாக்கின. அந்த அதிசய பழத்தின் உதவியால் அவன் 9ஆம் நிலையின் உச்சத்தை அடைந்திருந்தான். ஆனால் அவன் அங்கேயே நின்று விடவில்லை.
சிறிது தயக்கத்துடன் பண்டைய ஆத்ம திரவத்தை பயன்படுத்த தொடங்கினான். ஏனெனில் சக்தி இல்லாதவர்கள் அசுர கடல் போன்ற அந்த பகுதியை தாண்ட முடியாது என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். பண்டைய குறியீடுகளை எடுக்க வேண்டும் என்றால் அவனுக்கு இன்னும் அதிக வலிமை தேவை என்பதை உணர்ந்திருந்தான். இவ்வாறு இன்னொரு அரை மாதம் அமைதியாக கடந்தது. ஜெயசமரன் அங்கே அசையாமல் தொடர்ந்து பயிற்சியில் இருந்தான். ஒரு மாதம் முடியும் நேரத்தில் திடீரென அவனது உடலில் ஒரு நடுக்கம் எழுந்தது. பரமஜீவ நிலைக்கு அவன் மிகவும் அருகில் இருப்பது அவனது உடலில் பரவிய சக்திகளின் அதிர்வுகளில் இருந்து தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் அவனது இதய துடிப்பில் ஒரு விசித்திரமான ஒலி கேட்டது. அது நீரில் கூட மெல்ல பிரதிபலித்தது. சில நொடிகளுக்கு பிறகு அவன் சக்தி பாதைகள் மெதுவாக இடம் மாறத் தொடங்கின. பிறகு அந்த புதிய பாதைகள் வழியாக சக்தி ஓடி அவன் சக்கரங்களில் ஒரு சூடான பரபரப்பை உருவாக்கியது. அதைத் தொடர்ந்து சில கணத்தில் அந்த சக்தி தீ பொறி போல அவன் உடலெங்கும் பரவியது. அப்போது அவன் இதுவரை உணராத ஒரு புதிய சக்தி அவனை முழுவதும் நிரப்பியது. அந்த பெருமளவு சக்தி அமைதியான பிறகு ஜெயசமரன் பரமஜீவ நிலையை அடைந்தான். மேலே நிலத்தில் கூடாரங்கள் சூழ்ந்திருந்த அந்த இடத்தில் மக்கள் மெதுவாக சிதறிக் கொண்டிருந்தாலும் ஜீனாவின் கண்கள் மட்டும் குளத்தை கவனித்துக் கொண்டே இருந்தது. அவளது நெற்றியில் மீண்டும் அதே பழைய கவலை தெரிந்தது. ஜெயசமரன் உள்ளே சென்று 1.5 மாதத்தை தாண்டிவிட்டது. அந்த உண்மையே அவளை இன்னமும் அமைதி இழக்கச் செய்தது. அப்போது லீனா அவள் பின்னால் வந்து நின்று நடுங்கும் குரலில், சீனாக்கா, சமரன் அண்ணா உள்ள போய் இதோட 1.5 மாசம் ஆயிடுச்சு. அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்க நீங்க இன்னும் எதுவும் முயற்சி பண்ணவே இல்ல என்று கேட்டாள். இதை கேட்டவுடன் ஜீனா ஒரு கணம் அமைதியாக நின்றாள். பிறகு மெதுவாக தலையசைத்து, சரி, உள்ள என்ன நடக்குதுன்னு நான் போய் பார்க்கிறேன் என்றாள். ஜெயசமரன் விரைவாக வெளியே வருவது எவ்வளவு முக்கியம் என்பதை அவள் நன்றாகவே அறிந்திருந்தாள். அதனால் இந்த விஷயத்தை மேலும் தாமதப்படுத்த விரும்பவில்லை. அவள் முடிவு செய்த உடனே ஒரு நொடிக்கும் காத்திருக்காமல் குளத்தின் நடுப்பகுதிக்கு பறந்து சென்றாள். அங்கே சென்ற பிறகு அவளுடைய சக்திகளை உடலின் மீது போர்த்தி கொண்டு அவள் தண்ணீருக்குள் இறங்க தொடங்கினாள். ஆனால் தண்ணீரில் இறங்கிய அந்த நொடி அவள் முகம் உடனே நிறம் மாறியது. அங்கே ஏதோ ஆபத்து இருப்பதை உணர்ந்த அவள் உடனே மேலே பாய்ந்து குளத்திலிருந்து விரைவாக வெளியே வந்தாள். அவள் மேல் வந்த அடுத்த சில நொடிகளில் குளத்தின் உள்ளே ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பு எழுந்தது. தண்ணீர் எல்லா திசைகளிலும் சிதறியது. அந்த தண்ணீரிலிருந்து எழுந்த நிழலை பார்த்ததும் லீனா மகிழ்ச்சியுடன், சமரனா வெளியில வந்துட்டாரு என்று கத்தினாள். ஜீனாவும் அவள் அருகில் நின்று ஆழமாக மூச்சை இழுத்தபடி ஜெயசமரனை உற்று பார்க்க தொடங்கினாள். ஆனால் அவன் உடலில் சுழன்று கொண்டிருந்த சக்தியை உணர்ந்ததும் அவள் நம்ப முடியாத குரலில், நீயும் பரமஜீவ நிலையை அடைஞ்சிட்டியா? இது எப்படி சாத்தியம்? அதுவும் இவ்வளவு சீக்கிரமா என்று கேட்டாள். பைஜா குழுவில் இருந்த மற்ற வீரர்களும் அதே ஆச்சரியத்தில் தான் இருந்தனர். ஜெயசமரன் குளத்திற்குள் சென்ற போது அவன் 9ஆம் நிலையின் உச்சத்தில் இருந்ததை அனைவரும் அறிந்திருந்தனர். அவன் கையில் சர்வஜீவி பழம் இருந்தாலும் இவ்வளவு குறுகிய காலத்தில் பரமஜீவ நிலையை அடைவது சாத்தியமில்லை என்பதையும் அவர்கள் அறிவார்கள். அவர்களின் ஆச்சரிய முகங்களை பார்த்த ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தான். பிறகு அதிகம் விளக்காமல், சரி, என் பக்கம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா உங்களை எல்லாம் இவ்வளவு நேரம் காத்திருக்க வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க என்றான். அப்போதுதான் ஜீனா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஏனென்றால் குளத்தின் ஆழத்தில் ஏதோ ரகசியம் இருப்பதாக அவள் உணர்ந்தாள். ஆனால் அந்த ரகசியத்தை பற்றி கேட்பது அவளுக்கு தேவையற்றது. ஜெயசமரனை 5 பிரிவுகளின் போட்டியில் பங்கேற்க அவள் சம்மதிக்க வைப்பதுதான் இப்போது முக்கியம். ஏனெனில் அவன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக மாறி இருப்பது பைஜா பிரிவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். சிறிது நேரம் அமைதியாக நின்ற பிறகு ஜீனா ஆழமாக மூச்சை இழுத்து விட்டாள். அவள் முகத்தில் தயக்கம் இருந்தாலும், சமரா, உன்கிட்ட ஒரு உதவி கேட்கணும் என்றாள். பிறகு மெதுவாக, குணாவின் காயம், பைஜா பிரிவு 5 பிரிவுகளின் போட்டியில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், போட்டி நேரம் நெருங்குவது, அவர்கள் பிரிவுக்கு அவசியமாக ஒருவர் தேவைப்படுவது, ஜெயசமரன் அவர்களுக்கு செய்ய போகும் உதவியின் முக்கியத்துவம் என எல்லாவற்றையும் தொடக்கம் முதல் இறுதி வரை சொல்லி முடித்தாள். அவள் பேச்சை முடித்ததும் ஜெயசமரன் ஒரு கணம் அவளையே பார்த்தான். அப்போது அவனது முகத்தில் லேசான தயக்கமும் கவலையும் தெரிந்தது. இதுதான் விஷயமா? நான் ஒரு வெளியாளா உங்க பிரிவுக்கு வந்து நீங்க வெற்றி பெற நான் உதவணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஜீனா, என்ன மன்னிச்சிரு. நான் இப்பதான் முதல் தடவையா இந்த அசுர கடலுக்கு வந்திருக்கேன். இந்த இடத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இப்படி ஒரு நிலைமையில மத்த பெரிய பிரிவுகளுக்கு நடுவுல நான் தலையிடுறது எனக்கு நல்ல முடிவா தெரியல. அவங்க எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணாலும் போட்டிக்கு அப்புறம் மத்த பிரிவுகள் எல்லாம் என் மேல கோபப்படலாம். அதனால இதுல உங்களுக்கு என்னால உதவ முடியாது என்றான். அத்தியாயம் 1820. ஜெயசமரன் அவர்களுக்கு உதவ முடியாது என்று சொன்ன போது லீனாவுக்கு சிறிது வருத்தமாக இருந்தாலும்
அவன் மீது எந்த குற்றத்தையும் சுமத்தாமல் அமைதியாக நின்றாள். அவன் ஏற்கனவே பைஜா குழுவுக்கு பல உதவிகள் செய்திருந்தான். அதனால் மேலும் கேட்டால் அது நியாயமல்ல என்று அவள் அறிந்திருந்தாள். அப்போது பைஜா குழுவில் இருந்த மற்ற வீரர்களும் அதே உணர்வுடன் தலையை குனிந்தனர். ஜெயசமரனின் பதில் ஜீனாவை எவ்விதத்திலும் ஆச்சரியப்படுத்தவில்லை. ஆனால் அவள் உள்ளுக்குள் ஏமாற்றம் அடைந்தது தெளிவாக தெரிந்தது. ஒரு கணம் யோசித்த பிறகு அவள் இறுதியாக ஜெயசமரனை பார்த்து, சமரா, ஆதித்ய பீடம் இந்த பேரை இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் கேட்டிருக்கியா என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன் மெதுவாக இல்லை என்று தலையசைத்தான். ஜீனா 5 பிரிவுகள் கொண்ட போட்டியில் ஜெயசமரனை எப்படியாவது சேர்க்க விரும்பினாள். ஆனால் ஜெயசமரன் மறுத்ததால் அவள் ஆதித்ய பீடம் பற்றி மெதுவாக சொல்ல ஆரம்பித்து, ஆதித்ய பீடம் ஒரு விசேஷமான இடம். அங்க பண்டைய காலத்திலிருந்தே வலிமை பெறும் பயிற்சிகள் நடந்துட்டு இருக்குது. சில அதிசயம் நிறைந்த காற்று சக்திகள் அங்க இருந்துதான் உருவானதா சொல்றாங்க. அந்த சக்திகள் ஒரு மனுஷனோட ரத்தத்தை சுத்தமாக்கி உடலை ரொம்ப வலிமையாக்கும். அதனாலதான் அந்த இடத்துல பயிற்சி எடுக்க வீரர்கள் எதையும் பண்ண தயாரா இருப்பாங்க. கொஞ்சம் இதை பாரு, இது ஒரு காற்று விதை. நாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆதித்ய பீடத்துல இருந்து இதை எடுத்தோம். இதை நீ தொட்ட உடனே இதுல இருக்கிற காற்றோட சக்தியை நீயே உணரலாம் என்றாள். இதை சொல்லி ஜீனா தனது கையை நீட்டி ஒரு மஞ்சள் விதையை ஜெயசமரனிடம் கொடுத்தாள். ஜெயசமரன் அந்த விதையை தொட்டவுடன் அதிலிருந்து பாயும் வலிமையான காற்று சக்திகளை தெளிவாக உணர்ந்தான். அவன் சிறிதளவு அழிவு சக்தியை உபயோகித்து விதையில் இருந்த காற்று சக்தியை கவர ஆரம்பித்தான். அந்த சக்தி அவனுள் நுழைந்த போது விதை மெதுவாக தூசியாக மாறி போனது. அப்போது மிகவும் பழமையானதும் தூய்மையானதுமான சக்தி அவனது உடலுக்குள் பாயும் உணர்வு ஜெயசமரனுக்கு தெளிவாக தெரிந்தது. அந்த சக்தி அவனுள் நுழைந்த போது அவனது பண்டைய நாகசக்தியும் வேகமாக சுழல தொடங்கியது. இதையெல்லாம் பார்த்ததும் இந்த காற்று விதை அவனுக்கு பெரும் நன்மை செய்யும் என்பதை அவன் புரிந்து கொண்டு மனதில், இந்த காற்று சக்தியை பயன்படுத்தி கொஞ்ச நேரத்துல நான் என்ன ரொம்ப வலிமையாக்க முடியும். ஆனா இதுக்காக அவ்வளவு பெரிய சக்திகளுக்கு நடுவுல நான் போய் சிக்கிறது சரியா என்று நினைத்தான். ஆனால் அடுத்த கணமே அவனை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் ஒன்று நடந்தது. பண்டைய நாகசக்தியை சுற்றி சுழலும் காற்று சக்திகள் திடீரென்று வேறொரு பொருளால் இழுக்கப்பட தொடங்கின. அதனால் நாகசக்தி அமைதி அடைந்தது. பிறகு காற்று சக்தியை ஈர்த்தது மர்மமான மந்திரக்கல் என்பதை உணர்ந்த போது ஜெயசமரன் ஆச்சரியத்துடன் நின்றான். அந்த சக்தி மந்திரக்கல்லில் கலந்த போது கல்லின் ஒளி மெதுவாக அதிகரித்தது. அது இதுவரை அவன் பார்த்த எதற்கும் இணையாக இல்லை. அதை உணர்ந்த அவன் மெதுவாக, அப்படின்னா இந்த பண்டைய கல் சக்தி வாய்ந்ததா மாற இந்த தூய காற்று சக்தி தேவையா என்று கேட்டான். அந்த நேரத்தில் அந்த மர்மக்கல் எங்கிருந்து வந்தது என்பதை ஜெயசமரன் நினைவில் கொண்டான். அது பண்டைய காலத்தின் சக்தி வாய்ந்த போர் வீரரான நிஷானி மூதாதையரிடமிருந்து கிடைத்தது. இப்போது அந்த கல் மிகவும் பலவீனமடைந்திருக்கிறது என்பதும் ஜெயசமரனுக்கு தெரியும். அதனால் அதை பழையபடி மீண்டும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற இதுவே ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த எண்ணம் மனதில் வந்ததும் அவன் கண்களில் சின்ன ஒளி பளிச்சிட ஒரு சிறிய புன்னகையுடன் ஜீனாவிடம், ஜீனா, அந்த ஆதித்ய பீடத்துக்குள்ள நுழைய நான் என்ன பண்ணணும் என்று கேட்டான். ஜெயசமரன் இதை கேட்டதும் ஜீனா மெதுவாக புன்னகைத்தாள். ஆதித்ய பீடத்தின் மர்மமும் பெருமையும் ஜெயசமரனை ஈர்க்கும் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அது இல்லாமல் வேறு எதுவும் அவனை பைஜா பிரிவுக்கு உதவ வைக்க முடியாது. அதிர்ஷ்டவசமாக காற்று விதை அவர்களுக்காக அந்த வேலையை செய்திருந்தது. பிறகு அவள் அமைதியாக விளக்கி, ஆதித்ய பீடம் 5 சக்தி வாய்ந்த பிரிவுகளால கட்டுப்படுத்தப்படுது. அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறக்கும். அதுக்குள்ள 3 வீரர்கள் மட்டும்தான் நுழைய முடியும். அந்த 3 பேர் யாருன்னு தீர்மானிக்கிறது தான் 5 பிரிவுகளோட போட்டி. இந்த தடவை எங்க பைஜா பிரிவு அதுல ஜெயிக்க நீ உதவுனா நான் எங்க பிரிவுல பேசி அந்த 3 இடத்துல ஒரு இடத்த உனக்கு வாங்கி கொடுக்கறேன். இப்ப சொல்லு, நீ இதுக்கு ஒத்துக்கிறியா என்று கேட்டாள். அதை கேட்டு ஜெயசமரன் சில நொடிகள் அமைதியாக யோசித்தான். இவ்வளவு பெரிய பிரிவுகளின் பிரச்சனைகளில் தலையிடுவது சரியா என்ற சந்தேகம் அவனுக்குள் இருந்தது. ஆனால் அந்த மந்திர கல்லின் காரணமாக அவன் காற்று விதையை பெற வேண்டியிருந்தது. அதன் சக்தியும் அவனுக்கு தேவைப்பட்டது. அதனால் சிறிது யோசித்த பிறகு ஜெயசமரன் மெதுவாக பெருமூச்சு விட்டு, சரி, அந்த 3 இடத்துல ஒரு இடத்தை நீங்க எனக்கு கொடுப்பீங்கன்னா நான் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கேன் என்றான். அசுர கடலில் எண்ணற்ற சக்தி வாய்ந்த வீரர்கள் இருப்பதை ஜெயசமரன் நன்றாகவே அறிந்திருந்தான். பண்டைய குறியீடு போன்ற பெரிய சக்தியை பெற வேண்டுமெனில் அவனுக்கு பெரிய அளவில் உதவி தேவைப்படும் என்பதும் அவனுக்கு தெரியும். தற்போது அவன் வைத்திருக்கும் பொருட்களில் மிகவும் மர்மமானதும் முக்கியமானதும் அந்த மந்திர கல் தான். அது மீண்டும் சக்தி வாய்ந்ததாக மாறினால் பண்டைய குறியீட்டை பெறும் அவனுடைய பயணம் நிறைவேறும் வாய்ப்பு இருந்தது. ஜெயசமரன் ஜீனாவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவுடன் ஜீனா மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தாள். சிறிது நேரம் யோசித்த பிறகு ஜெயசமரன் மெதுவாக, அப்புறம் இன்னொரு விஷயம், 5 பிரிவுகளோட போர் முடிஞ்சதும் இந்த அசுர கடலோட முழு வரைபடமும் எனக்கு வேணும் என்றார். ஜெயசமரனின் கோரிக்கையை கேட்டதும் ஜீனாவின் முகத்தில் சிறிய ஆச்சரியம் தெரிந்தது.
அசுர கடலின் முழு வரைபடம் மிகவும் முக்கியமானது மற்றும் அரிதானது. ஆனால் தனது பைஜா பிரிவால் அதை ஏற்பாடு செய்ய முடியும் என்பதை அவள் நன்கு அறிந்திருந்தாள். பிறகு சிறிது யோசித்து பார்த்து அவள் மெதுவாக அவளுக்கு விளக்கி, உனக்கு அந்த வரைபடம் ஏன் தேவைன்னு எனக்கு தெரியல சமரா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த அசுர கடல் நீ நினைக்கிறத விட ரொம்ப பெரிய பகுதி. உண்மையை சொன்னா அது அளவிட முடியாத அளவுக்கு ரொம்ப விரிஞ்சது. அதுல பல இடங்களை இன்னும் யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதனால மனிதர்கள் பயன்படுத்துற பகுதிகள் மட்டும் இருக்கிற ஒரு வரைபடத்தை என்னால உனக்கு கொடுக்க முடியும். ஏன்னா ஆழமான மற்றும் மர்மமான பகுதிகளுக்குள்ள போக அசுர கடலோட உண்மையான உறுப்பினர்களால மட்டும்தான் முடியும் என்றாள். ஜீனாவின் வார்த்தைகள் ஜெயசமரனை மிகவும் ஆச்சரியப்படுத்தின. ஏனென்றால் மனிதர்களால் ஆராயப்படாத இடங்கள் உட்பட அசுர கடல் இவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று அவன் கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை. ஜீனா தொடர்ந்து கூறிய போது ஜெயசமரன் இன்னும் அதிகமாக திகைத்தான். ஏனெனில் அவள் குறிப்பிடும் கடல் அரக்கர்கள் பற்றி அவன் இதுவரை ஒருபோதும் கேட்டதில்லை. அவன் முகத்தை பார்த்த ஜீனா சிரிப்புடன், நீ கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்ல. அசுர கடல்ல ரொம்ப சக்தி வாய்ந்த குழு மனிதர்கள் இல்ல, இந்த கடலுக்கு அடியில வாழ்ற கடல் அரக்கர்களோட ஒரு பழங்குடிதான். அவங்கதான் இந்த இடத்துக்கு உண்மையான ராஜாக்கள். அசுர கடல் ரொம்ப விசேஷமான இடம் சமரா. இங்க மனிதர்கள், மந்திர மிருகங்கள், கடல் அரக்கர்கள்னு 3 குழுவும் ஒரே இடத்துல வாழ்றாங்க. அதனாலதான் இந்த இடம் உலகத்துல வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஆபத்தானது. ஆனா இங்க ஆபத்து அதிகமா இருந்தாலும் அதுக்கேத்த பலன்களும் அதிகமா தான் இருக்கு என்றாள். இந்த உண்மையை ஜெயசமரன் எளிதாக புரிந்து கொண்டார். ஏனெனில் ஜீனா போன்ற ஒரு இளம் போர் வீராங்கனையே இங்கே வாழ்வதன் மூலம் இவ்வளவு சக்தி வாய்ந்தவளாக மாறியிருந்தாள். அசுர கடலின் ஆபத்துகள் பயமுறுத்தும் அளவுக்கு அதிகம். ஆனால் அந்த ஆபத்தில் தான் மிகப்பெரிய வளர்ச்சி இருந்தது. அப்போது ஜீனா அவனை பார்த்து, நீ எங்களோட வர ஒத்துக்கிட்ட, அதனால இங்க இருந்து நம்ம உடனே கிளம்பணும். ஏன்னா நாங்க இங்க வந்து இதோட 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இன்னும் சில வாரங்கள்ல 5 பிரிவுகளோட போட்டி ஆரம்பிக்க போகுது. அப்புறம் இப்பவே மீதி இருக்கிற 4 பிரிவுகளை பத்தியும் நான் உனக்கு சொல்லிடுறேன் என்றாள். பைஜா பிரிவின் மற்ற போர் வீரர்கள் ஜெயசமரன் இணைந்ததை அறிந்து பெரும் மகிழ்ச்சியில் இருந்தார்கள். ஜெயசமரனின் வலிமையை அவர்கள் அனைவரும் பார்த்திருந்தார்கள். அவன் பக்கம் இருப்பது அவர்களுக்கு ஒரு பெரிய சக்தி போல இருந்தது. ஜெயசமரன் அவர்களின் திட்டத்திற்கு எந்த எதிர்ப்பும் சொல்லாமல் அமைதியாக ஒத்துக்கொண்டார். அதற்கு பிறகு அனைத்து போர் வீரர்களும் தங்கள் கூடாரங்களை சுருட்டி கொண்டு ராஜ் தீவிலிருந்து புறப்பட தயாரானார்கள். இதற்கிடையில் ஜெயசமரன் தனது மனதில் பண்டைய குறியீடுகளை தேடிக்கொண்டே சமரனையும் வீராவையும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அசுர கடல் மிக பெரியதும் ஆபத்தானதுமாக இருந்ததால் அவர்களை கண்டுபிடிப்பது எளிதல்ல. இருப்பினும் உள்ளுக்குள் ஒரு சிறிய நம்பிக்கை பளிச்சென்று தோன்றியது. அப்போது அவன் மனதில், இந்த 5 பிரிவுகளோட போர் அசுர கடல்ல ரொம்ப பிரபலமானது. என்னால இந்த போட்டியில ஒரு பெயரை உருவாக்க முடிஞ்சா சமரன் அண்ணாவுக்கும் வீராவுக்கும் என்னை கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிதாயிடும். ஆனா அது வரைக்கும் அவங்க 2 பேரும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் என்று நினைத்தான். பிறகு அவன் கண்கள் உறுதியாக மாறி, தொண்டைமான் பிரிவே, நான் கிழக்கு பகுதிக்கு திரும்பி வர்ற நாள் உங்களை இந்த உலகத்துல இருந்தே அழிப்பேன். இது ஏன் மேல சத்தியம். அதனால உங்களோட மரணத்துக்காக காத்திருங்க என்றான். ராஜ்தீவின் கரையில் ஒரு பெரிய சிவப்பு நிற கப்பல் நங்கூரமிட்டு இருந்தது. அதன் மீது பைஜா பிரிவின் பெரிய சின்னம் தெளிவாக தெரிந்தது. அசுர கடல் மிக பரந்ததும் ஆபத்தானதுமான இடம் என்பதால் வலிமை குறைவானவர்கள் பொதுவாக இப்படி பெரிய கப்பல்களில் மட்டுமே பயணம் செய்தனர். அந்த நேரத்தில் பல வீரர்கள் கப்பலின் அருகே நின்று அதை பாதுகாத்துக் கொண்டிருந்தனர். அப்போதுதான் ஜெயசமரனும் மற்றவர்களும் வந்து கப்பலில் ஏறினர். ஜெயசமரனை பார்த்ததும் அங்கிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டனர். அதில் வயது முதிர்ந்த ஒருவர் முன்னே வந்து ஜீனாவிடம் புன்னகையுடன் பேசத் தொடங்கினார். பேசும்போதெல்லாம் அவர் கண்களில் ஒரு சந்தேகமும் ஆர்வமும் தெரிந்தது. அவர் தொடர்ந்து ஜெயசமரனையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு சிறிது நேரம் கழித்து ஜீனா கப்பலை 5 பிரிவுகளின் போட்டி நடைபெறும் தீவை நோக்கி செலுத்துமாறு சைகை காட்டினாள். அதே நேரத்தில் அவள் அந்த வயதானவரை பார்த்து, இது சமரன் ஜெயந்தன், இந்த தடவை நம்ம பிரிவுக்கு உதவ போற வெளிப்புற போர் வீரன் என்றாள். அவள் பேச்சை கேட்ட முதியவர் சிறிது ஆச்சரியமடைந்து ஜெயசமரனின் உடலை கவனமாக ஆராய்ந்தார். அதை கவனித்த ஜெயசமரன் ஒரு மெதுவான புன்னகையுடன் கப்பலின் விளிம்பை நோக்கி சென்றான். அங்கே நின்று அமைதியான கடலையும் மெதுவான அலைகளையும் பார்த்தபடி அவன் புன்னகை இன்னும் ஆழமானது. ஜெயசமரன் அங்கிருந்து நடந்து செல்வதை கண்ட முதியவர் உடனே ஜீனாவிடம் தாழ்ந்த குரலில், ஜீனா, நீ உண்மையிலேயே இந்த பையனை போட்டிக்காக தேர்வு பண்ணிட்டியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நம்ம குணா படுகாயம் அடைந்ததா கேள்விப்பட்டோம் என்றார். அவரின் கவலையை பார்த்த ஜீனா, ஆமா, ஏன் என்னாச்சு என்று கேட்டாள். அதற்கு முதியவர் பெருமூச்சு விட்டு, 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்த தகவல்ல நம்ம பைஜா பிரிவு ஏற்கனவே ஒரு வெளி போர் வீரனை தேர்வு பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. உனக்கும் அவனை ரொம்ப நல்லா தெரியும்.
அவன் யாமி பிரிவை சேர்ந்த அமர்நாத். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்கிட்ட காதல சொன்ன அதே பையன்தான். அவனை நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனாலும் அவன் ஒரு வலிமையான ஆரம்ப நிலை பரமஜீவ நிலையில இருக்கிறான். வான் மண்டலத்துல இருக்கிற புதிய தலைமுறையில அவனுக்கு பெரிய மதிப்பு இருக்கு. குணா கடைசி நேரத்துல காயம் அடைஞ்சதுனால நம்மளால வேற ஒரு வலிமையான வீரனை உடனே கண்டுபிடிக்க முடியல. ஆனா நீ இப்ப இந்த சமரனை வேற கூட்டிட்டு வந்துட்ட. இந்த விஷயம் அமர்நாத்துக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வந்துரும் என்றார். முதியவரின் வார்த்தைகளை கேட்டதும் ஜீனாவும் சிறிது கவலைப்பட்டாள். ஆனால் அவள் அதை மறைத்து, இத பத்தி இவ்வளவெல்லாம் யோசிக்க வேண்டாம் பெரியவரே. எதிர்காலத்துல யார் யாருக்கு பிரச்சனை கொடுப்பாங்கன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அமர்நாத் தேவையில்லாம பிரச்சனை பண்ண மாட்டான்னு நம்புறேன். இல்லனா அவன் தான் தேவையில்லாம அவமானப்படணும் என்றாள். அவளது நம்பிக்கை அந்த முதியவரை ஆச்சரியப்படுத்தியது. ஜெயசமரன் மேல் ஜீனாவுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவரால் இப்போது எதுவும் சொல்ல முடியவில்லை. அவர் அமைதியாக தலையசைத்து கப்பலை இயக்க திரும்பினார். கப்பல் முன்னே நகரத் தொடங்கியதும் அலைகள் பலமாக கப்பலை தாக்கின. அப்போது அது ஒரு விசித்திரமான ஒலியை எழுப்பியது. ஜெயசமரன் இன்னும் விளிம்பில் நின்றபடி தொலைதூர அடிவானத்தை பார்த்து உப்பு நிறைந்த கடல் காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்தார். அதைத் தொடர்ந்து நாட்கள் மெதுவாக கடந்து சென்றன. வானிலை அவர்களுக்கு பெரிதாக உதவவில்லை. ஆனால் அசுர கடலில் வானம் எந்த நேரத்திலும் மாறிவிடும் என்பதை ஜெயசமரன் நேரடியாக உணர்ந்தார். பைஜா பிரிவின் வீரர்களுக்கு இப்படிப்பட்ட பயணத்தில் மிகுந்த அனுபவம் இருந்ததால் அவர்கள் அதிக சிரமமின்றி பயணிக்க தொடர்ந்தனர். சில நாட்கள் கழித்து ஜீனா ஜெயசமரனின் பக்கத்தில் அமர்ந்து 5 பிரிவுகளின் போட்டியை பற்றி விளக்க ஆரம்பித்தாள். சமரா, நாம இப்போ போற இடம் சூரியபுர தீவு. அதுதான் ஆதித்ய பீடம் இருக்கிற இடம். அந்த தீவை பாதுகாக்க பல வலிமையான வீரர்கள் அங்க காவலுக்கு இருக்காங்க. வருஷத்துல இந்த நேரத்துல மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக அனுமதி கொடுப்பாங்க. 5 பிரிவுகளோட போட்டி மிகப்பெரிய நிகழ்வுங்கிறதுனால பல வீரர்கள் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து அங்க வருவாங்க. பொதுவா இந்த போட்டியில பங்கேற்கிறவங்க எல்லாருமே புதிய தலைமுறை போர் வீரர்கள் தான். அதோடு பிரிவுகளுக்கு வர வெளிப்புற வீரர்கள் எப்பவுமே வான் மண்டலத்துல ரொம்ப புகழ்பெற்ற வீரர்களா தான் இருப்பாங்க. நீ இந்த பகுதியில இருந்து வந்தவன் இல்ல, ஆனாலும் இந்த போட்டிக்கு அப்புறம் உன்னை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க என்றாள். ஜெயசமரன் 9ஆம் நிலை வீரனாக இருந்தாலும் ஒரு தெய்வீக தாந்திரிகனையும் ஒரு மந்திர மிருகத்தையும் ஒரு ஆரம்ப பரமஜீவ நிலை வீரனையும் தோற்கடித்ததை ஜீனா நேரில் பார்த்திருந்தாள். அதோடு ஜெயசமரனின் சக்திகள் அதிகரித்து விட்டதால் இப்போது அவன் எவ்வளவு வலிமை அடைந்திருக்கிறான் என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை. ஜீனாவின் எண்ணப்படி ஒருவேளை எந்த ஒரு ஆரம்ப பரமஜீவி வீரனும் அவனை நேரில் எதிர்கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் ஜெயசமரன் ஜீனாவை பார்த்து, ஜீனா, இன்னொரு விஷயம், மத்த 4 பிரிவுகள்ல நாம யார்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் என்று கேட்டார். ஜெயசமரனின் கேள்விக்கு ஜீனா கொஞ்சம் கவலையுடன், சமரா, அந்த 4 பிரிவுகளுமே ரொம்ப சக்தி வாய்ந்ததுதான். அவங்க புதிய தலைமுறையில இருக்கிற வீரர்கள் நீ நினைக்கிறத விட ரொம்ப திறமையானவங்க. குறிப்பா சொல்லணும்னா வாயு பிரிவுல இருக்கிற விக்ரம், அவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆரம்ப பரமஜீவ நிலையை அடைஞ்சிட்டான். இப்ப சமீபத்துல அவன் மகாயோகி பரமஜீவ நிலைக்கும் போயிட்டான். மத்த 2 பிரிவுகள்லயும் அதே நிலைமைதான். வேங்கை பிரிவுல சுனில், ஜல பிரிவுல சிரியன், இவங்க 2 பேர் கூட ரொம்ப வலிமையானவங்க தான். ஆனா இவங்க எல்லாரையும் விட சந்திர பிரிவு தான் ரொம்ப ஆபத்தானது. அவங்க தான் போன 5 பிரிவுகளோட போட்டியில ஜெயிச்சாங்க. அவங்க புதிய தலைமுறையில யூகின்னு ஒரு போர் வீரர் இருக்கான். வான் மண்டலத்துல யூகியை பத்தி கேள்விப்படாதவங்க யாருமே இல்ல. அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மகா யோகி பரமஜீவ நிலையை அடைஞ்சிட்டான். அவன் அவனோட உடம்பை விடாம பயிற்சி பண்ணி வலிமையாக்கி இருக்கான். அவனுக்கு முன்னாடி இரும்பு கூட கொஞ்சம் பலவீனமா தான் தெரியும். சமீபத்துலதான் யூகி ஒரு பரமஜீவ நிலையில இருக்கிற ஒரு போர் வீரனை ஜெயிச்சான். அதை வச்சு அவன் எந்த அளவுக்கு வலிமையானவன்னு நீயே கற்பனை பண்ணிக்கோ. புதிய தலைமுறையில இருக்கிற எல்லா வலிமையான போர் வீரர்களையும் யூகி 3வது இடத்துல இருக்கிறான் என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரன் கண்களை பெரிதாக்கி, என்ன, இவ்வளவு சக்தி வாய்ந்தவனே 3வது இடத்துல தான் இருக்கானா? அப்படின்னா அவனை விட மேல இருக்கிற அந்த 2 பேர் யாரு என்று ஆச்சரியத்துடன் கேட்டா. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நெக்ஸ்ட் எபிசோட் கமிங் சூன். வெயிட் ஃபார் ஆல்.